உடைய வார்த்தைக்காக நாங்கள் காத்து நிற்கிறோம் தகப்பனே ராஜா. உடைய வார்த்தைகள் வெளிப்படட்டும். உடைய மகிமையான அந்த வார்த்தைகள் எங்களுடைய வாழ்க்கையில் நிறைவேற போகிறதுக்காக நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துகிறோம் ராஜா. உடைய சித்தம் நிறைவேறட்டும். உடைய சித்தத்துக்கு நாங்கள் முழுமையாக ஒப்பு கொடுத்து செபிக்கிறோம். உடைய நாமத்தை மகிமைப்படுத்துங்க. கர்த்தர் மகிமையான காரியங்களை கர்த்தர் செய்வாராக. இயேசுவின் நாமத்தில் பிதாவே. நம்ம எல்லாரும் அமர்ந்து கொள்ளலாம். வந்திருக்கிற அனைவருக்கும் மீண்டும் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால் வாழ்த்துக்களை சொல்கிறோம். கர்த்தர் நல்லவராக இருக்கிறார். அல்லேலூயா. நம்ம வேகமாக வார்த்தைக்கு நேராக நம்ம கடந்து செல்ல போகிறோம். கர்த்தர் நம்மோடு தொடர்ச்சியான சில செய்திகளை கர்த்தர் கொடுத்து கொண்டிருக்கிறார். அதை தான் இந்த நாளில் நம்ம பார்க்க போகிறோம். அல்லேலூயா. வார்த்தைக்கு நேராக நம்ம கடந்து செல்லலாம். எடுத்து வாசிங்க பார்க்கலாம். நீதிமொழிகள் 10:22. நீதிமொழிகள் 10:22 எடுத்து வேகமாக வாசிங்க. கர்த்தரின் ஆசீர்வாதமே ஐஸ்வரியத்தை தரும், அதனோடு அவர் வேதனையை கூட்டார். அல்லேலூயா. இதுதான் வார்த்தை. இந்த வார்த்தையிலிருந்து இந்த ஆசீர்வாதங்களை பெறுவதற்கு நாம் என்ன செய்ய வேண்டும் அதை தான் நம்ம பார்த்தோம். போன வாரம் ஒரு 3 காரியங்களை பார்த்தோம். எத்தனை காரியங்களை பார்த்தோம் சொல்லுங்க, அப்படியே டக்குன்னு சொல்லுங்க பார்க்கலாம். சொல்லுங்க, என்ன பண்ணுவோம்? முதல்ல விட வேண்டியதை விடணும். முதல்ல என்ன பண்ணணும்? விட வேண்டியதை விடணும். விட வேண்டியதை அங்கே எழுதப்பட்டிருக்குது பாருங்க. சரியாக நீங்கள் பொய் சொன்னாலும் கம்ப்யூட்டர் பொய் சொல்லாது. என்ன சொல்லாதுங்க? விட வேண்டியதை விடணும். முதல் காரியம் என்னன்னா விட வேண்டியதை விடணும். அப்படின்னா என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, என்னுடைய பாரம்பரியங்களை விடணும். என்னத்தை விடணும்? என் பாரம்பரியங்களை நான் முதலாவது என்ன விடணும்? என் தேசத்தை விடணும்னு சொன்னார். என் தகப்பன் வீட்டை விட்டு என்ன பண்ண புறப்பட்டு போன்னு சொன்ன. ஏன்னா நம்ம எந்த இடத்துல இருந்தால் கர்த்தர் ஆசீர்வதிக்கணுமோ அந்த இடத்துல இருந்தாதான் கர்த்தர் நம்மளை ஆசீர்வதிப்பார். அல்லேலூயா. இந்த உலகத்தோடு நான் ஒட்டி கொண்டு இந்த உலகத்தின் காரியங்களை பின்பற்றி என்னை ஆசீர்வதிங்கன்னு சொன்னா கர்த்தர் ஆசீர்வதிக்க மாட்டார். இதை நல்லா புரிஞ்சுக்கிங்க. முதல்ல நம்முடைய தேவன் ஆசீர்வதிக்க விரும்புகிற தேவன். அதான் அந்த வசனம் சொல்ல, கர்த்தரின் ஆசீர்வாதம் ஐஸ்வரியத்தை தரும், அதோடு அவர் என்ன பண்ண மாட்டாரா? வேதனையை கூட்டம். அப்ப கர்த்தருடைய ஆசீர்வாதம் தான் ஐஸ்வரியத்தை தரும். அதோடு என்ன இருக்காதுன்னா வேதனைகள் இருக்காது. அல்லேலூயா. அப்ப இஸ்ரவேலை ஆசீர்வதிப்பதை கர்த்தருக்கு பிரியம். நான் முதல்ல சொன்னேன், முதல் உலகத்தை முதல் மனிதனை கர்த்தர் படைத்து அந்த மனிதனோடு கர்த்தர் சொன்ன காரியம் என்னன்னா முதல்ல ஆசீர்வதிக்கிறார். முதல்ல என்ன பண்றாரு? முதல்ல ஆசீர்வாதத்தை காட்டுகிறார். நீங்க நல்லா உற்று கவனிச்சீங்கன்னா ஒரு ரகசியம் உங்களுக்கு புரியும். முதல்ல ஆசீர்வாதத்தை எல்லாத்தையும் காட்டுகிறார். கடைசியா தான் சொல்றாரு, அந்த மரத்தில் இருக்கிற கனியை நீ புசிக்க கூடாது. கடைசி சொல்லப்பட்ட வார்த்தை தான் எச்சரிக்கை. கடைசியை சொல்லப்பட்ட வார்த்தை தான் எச்சரிக்கை. ஆனா முதல்ல காட்டினது எல்லாமே என்னன்னு பார்த்தீங்கன்னா ஆசீர்வாதங்கள். கைகளை தட்டி தேவனுக்காக அவன் நன்றி செலுத்தலாமா? கர்த்தர் நல்லவராய் இருக்கிறார். அல்லேலூயா. அல்லேலூயா. அப்ப முதல்ல ஆதாம் ஏவாளையும் உண்டாக்கி முதல் அவர்கள் பார்த்தது யாருன்னா உண்டாக்கின தேவனை பார்த்தார்கள். அப்படின்னா ஆசீர்வதிக்கிற தேவனை முதலாவது அவர்கள் பார்த்தார்கள். அடுத்தது ஆசீர்வாதங்களை பார்த்தார்கள். அடுத்தது யாரை பார்த்தாங்க? இதுல இருந்து உங்களுக்கு ஒரு ரகசியம் தெரியணும். அப்ப முதலாவது ஆசீர்வாதத்தை பார்க்க கூடாது, முதலாவது ஆசீர்வதிக்கிறவரை நம்ம பார்க்கணும். முதல்ல பாருங்க, நீங்க ஆண்டவர் உண்டாக்கின அந்த சிஸ்டமேட்டிக்கை பார்த்தீங்கன்னா அவர் எல்லாத்தையும் நேர்த்தியாய் ஒழுங்குங்கிறமா செஞ்சார். அப்ப முதல்ல நீ ஆசீர்வாதத்தை பார்க்க கூடாது, முதல்ல நீ யாரை பார்க்கணும்னா உன்னை ஆசீர்வதிக்கிறவரை பார்க்கணும். காலையில் எழுந்து யாரை பார்க்கிறோம்? காலையில் எழுந்த உடனே யாரை பார்க்கிறோம்? காலையில் எழும்போது யாரை பார்க்கிறோம்? நம்ம ஜபர்சன் பிரதர் அடிக்கடி சபையை விட்டு வெளியே போயிட்டு இருக்கிறார். வேலையை விட்டு வெளியே போகாதீங்க, உள்ளே இருங்க, கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். அல்லேலூயா. யாராவது அவருக்கு உதவி செய்யுங்க. பிள்ளைங்க இருந்தீங்கன்னா அவர் வாட்டர் பாட்டிலை தூக்கிட்டு போயிட்டு வந்துட்டு இருக்கிறான்னு நீங்கள் அதுக்கெல்லாம் உதவி செய்யணும். ஜான்சன் வித கொஞ்சம் எக்கோ வருது, கொஞ்சம் கரெக்ட் பண்ணுங்க பார்க்கலாம். கர்த்தர் உங்களை அது உங்களுக்கு தெரியும் நினைக்கிறேன், நீங்களே அதை கரெக்ட் பண்ணணும். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். அல்லேலூயா. அப்போ முதலாவது ஆதாம் ஏவாளும் யாரை பார்த்தாங்க? இப்படி இருக்கக்கூடாது, பேசுங்க. இப்போ தானே சொன்னேன், யாரை பார்த்தாங்க? இப்போ பாஸ்டர் புதுசாக பார்க்குற மாதிரி பார்க்கக்கூடாது. பல வருஷம் உங்களோடு தான் இருக்கிறேன். கர்த்தர் நல்லவர். அல்லேலூயா. அப்போ நீங்கள் என்ன சொல்லணும்னா கேட்டால் டக்குன்னு சொல்லணும். அல்லேலூயா. முதல்ல ஆதாம் ஏவாள் யாரை பார்த்தாங்க? நான் என்ன பாருங்க, ஆசீர்வதிக்கிற தேவனை பார்த்து இப்படி சொல்லுங்க. அப்போதான் நானும் 4 வார்த்தையை சேர்த்து பேச முடியும். பின்னாடி இருக்கிற முன்னாடி இருக்கிற சகோதரன் சகோதரியால் கொஞ்சம் உதவி செய்யுங்க. அல்லேலூயா. முதல்ல யாரை பார்த்தாங்க? சத்தமாக பேசுங்க. யாரை பார்த்தாங்க? முதலாவது யாரை பார்த்தார் என்று சொன்னால் ஆசீர்வதிக்கிற தேவன். என்ன ஆசீர்வாதம் அப்படின்னா வேதனை இல்லாத ஆசீர்வாதத்தை கொடுக்கிற ஒரு தேவனை பார்த்தார்கள். அல்லேலூயா.
பார்த்தார்கள், பார்த்தார்கள். இதுதான் முதல் காரியம், பார்த்தார்கள். அதுக்கப்புறம் தான் அவர் உண்டாக்கின எல்லா ஆசீர்வாதத்தையும் பார்க்கிறார்கள். அல்லேலூயா. அப்ப இந்த ஆசீர்வதிக்கிற தேவனை நான் எப்ப பார்க்கணும் அப்படின்னு பாத்தீங்கன்னு சொன்னா, என் வாழ்நாள் முழுவதும் முதலாவது எனக்கு ஒரு சூரியன் வருவதற்கு முன்பாகவே, சூரியன் வெளிப்படுவதற்கு முன்பாக நான் கண் விழித்தோன முதலாவது பார்க்க வேண்டியது யாருன்னா, என்னை உண்டாக்கி எனக்கு ஆசீர்வாதத்தை வெளிப்படுத்துகிற என் தேவாதி தேவனை தான் நான் பார்க்கணும். இப்படிதான் கை தட்டுவீங்களா? நல்லா ரெண்டு கை இருக்குது, நல்லா தட்டி அவரை மகிமைப்படுத்துங்க. பார்க்கலாம், மகிமைப்படுத்துங்க. கர்த்தர் நல்லவராய் இருக்கிறார். அல்லேலூயா. அப்ப இன்னைக்கு நம்ம செய்வதை விட்டு விட்டு செய்யக்கூடாததை செய்யறதுனாலதான் பார்க்க கூடாததை பார்த்துட்டு இருக்கிறோம். என்னதை பார்க்க கூடாது? பார்க்க கூடாது அப்படின்னு என்னது? பிரச்சனையை பார்க்க விரும்புவோமா? போராட்டத்தை பார்க்க விரும்புவோமா? கஷ்டத்தை பார்க்க விரும்புவோமா? கண்ணீரை பார்க்க விரும்புவோமா? வியாதியை பார்க்க விரும்புவோமா? பிரச்சனைகளை பார்க்க, இதெல்லாம் நம்ம என்ன பண்ண மாட்டோம். ஒருத்தன் பேச என்ன பண்ண மாட்டோம். பார்க்க விருப்பம் இல்லாத காரியம் இதெல்லாம். என்ன அப்படின்னா, பார்க்க விருப்பம் இல்லை, ஆனாலும் இது என் வாழ்க்கைக்குள்ள ஏன் வருதுன்னா, நான் முதலாவது கண் விழிக்கும் பொழுது முதலாவது பார்க்க வேண்டியவரை நான் பார்க்கறது இல்லை. அல்லேலூயா. உண்மையா இல்லையா? சொல்லுங்க, கூட தான் பேசிருக்க. உண்மையா இல்லையா? நம்ம நினைக்கிறோம் அவர் எப்ப வேணுமாலும் பார்க்க. இல்ல இல்ல, என் காலையில நான் கண் விழிக்கும் போது தாவீது சொல்றான், அவருடைய சாயல் இல்லை. அல்லேலூயா. எங்கதான் விழிக்கிறார்? கண் விழிக்கிறாராமா. அவருடைய சாயல் அப்படின்னா அவருடைய அந்த வெளிப்பாடு, அவருடைய அந்த நடத்துதல்ல தான் தாவீதே கண் விழிக்கிறாராமா. கையை தட்டி தேவனை மகிமைப்படுத்துங்க பார்க்கலாம். ஆனா காலையில நம்ம எந்த நினைவோடு எழும்புகிறோம் கொஞ்சம் நீங்க கவனிக்கணும். இந்த சில காரியங்களை நமக்கு ஆசீர்வாதம் வேணும்னா அப்ப விட வேண்டியதை நம்ம முதலாவது விடணும். அல்லேலூயா. விட வேண்டியத. அப்ப நான் உங்களை பார்த்து கேட்கிறேன், எத்தனை பேர் காலையில இதே போல தேவனுடைய சாயல்ல நம்ம கண் விழிக்கிறோம், தேவனுடைய காரியங்களை கண் விழிக்கிறான்? நான் சொல்ற பாருங்க, நம்ம தேவனுடைய உறவுல இருந்தா நான் கண் விழிப்பதற்கு முன்பாகவே எனக்கான வார்த்தையை கர்த்தர் கொடுப்பார். இல்லைன்னா நான் இன்னொன்னு சொல்றேன் பாருங்க, காலையில எழும்போது நீங்க எப்படி தான் எழும்புவீங்கன்னா, தேவ பிரசன்னத்திலையும் அவரை துதிக்கிற துதியின் அந்த அனுபவத்தோடு எழுந்திருப்பீங்க. எத்தனை பேர் இங்க இருக்கிறீங்க? அந்த அனுபவம் இருக்குதா இல்லையா? சொல்லுங்க, இருக்குதா இல்லையா? நான் சொல்றேன், அந்த அனுபவம் விட்டு விட்டு வரக்கூடாது. நீங்க அப்படி அந்த அனுபவம் எனக்கு விட்டு போச்சுன்னா நான் உங்களுக்கு எச்சரிக்கையா சொல்றேன், நீங்க எங்கேயோ மிஸ்டேக் பண்றீங்க. எங்க என்ன பண்றீங்க? சொல்லுங்க, என்ன பண்றீங்க? மிஸ்டேக்கு. உட்காந்துக்குங்க ஜான்சன் பிரதர், உட்காந்து. நீங்க என்ன பண்றீங்க? மிஸ்டேக் பண்றீங்க. அப்ப இந்த அனுபவமானது இப்படி நான் சொல்றேன்னு, இப்ப ஏதேன் தோட்டத்துல குளிர்ச்சியான வேளையில தேவன் உலாவி வந்தான். எப்பப்ப வந்தாரு? சொல்லுங்க, எப்பப்ப வந்தாரு? சத்தமா எப்பப்ப வந்தாரு? குளிர்ச்சியான வேளையில. அப்படின்னா நித்தமும் வந்தார். எப்படி வந்தாருங்க? நித்தமும் வந்தார். நல்லா கவனிக்கணும் இந்த வார்த்தை, நீங்க நித்தமும் ஆதாமுக்கும் ஏவாளுக்கும் குளிர்ச்சியான வேளையில, காலை வேளையில தேவன் ஆதாமோடு ஏவாளோடு உறவாடும்படியாக, அப்படின்னா உலாவும்படியா, உறவாடும்படியா, பேசும்படியாக கர்த்தர் வந்தார். அல்லேலூயா. இதை யார் தடை செய்தது? அந்த கதையில இங்க ஓட்டக்கூடாது. பிசாசுன்னு சொல்ல. நான் சொல்றேன், பிசாசு நீங்க அனுமதி கொடுக்காம நீங்க வரவே முடியாது. நான் சொல்றேன், யோசேப்பு அனுமதி கொடுக்காம எந்த பாவமும் அவனுக்குள்ள வராது. யோசேப்பு அனுமதி கொடுக்கலன்னா பாவம் அவனை விட்டு விலகி, சில பாவங்களை எனக்குள்ள போட்டுட்டு பிசாசு அப்படி சொல்லக்கூடாது. நான் அனுமதி கொடுக்காதபடி, நான் அனுமதி கொடுக்கலன்னா பிசாசு வர முடியாது. அல்லேலூயா. அப்ப யோசேப்பு அனுமதி கொடுக்கல, பிசாசு வர முடியல, பிசாசு அவனை விட்டு விலகி போனான். அல்லேலூயா. இயேசு கிட்ட பிசாசு வந்தா, நல்லா கவனிங்க பார்க்க, நம்ம கிட்ட வர்ற மாதிரியே இயேசு கிட்ட பிசாசு வந்தான். இயேசு அனுமதி கொடுத்தாரா? சொல்லுங்க, என்ன பண்ணாரு? வார்த்தையினால அவனை துரத்தினா, அவன் அவரை விட்டு விலகி போனா. கையை தட்டி கர்த்தருடைய நாமத்தை அப்படியே மகிமைப்படுத்துங்க பார்க்கலாம். அப்ப அதிகாலை வேளையில ஆதாமோடு ஏவாளோடு தினமும் நித்தம், அப்படின்னா உண்டாக்கப்பட்ட நாள் முதற்கொண்டு, அது எத்தனை வருடங்கள் அப்படின்னு நமக்கு அந்த கணக்கெடுப்பு தெரியல, எத்தனை நாட்கள் என்று நமக்கு கணக்கெடுப்பு தெரியல. ஆனா அனுதினமும் காலை வேளையில அவர்களோடு உலாவும், அவர்களோடு பேசவும், பல காரியங்களை வெளிப்படுத்தவும் தேவன் நித்தம் இறங்கி வந்தார். அல்லேலூயா. அப்ப எப்ப தடப்பட்டது? இது எப்ப தடப்பட்டது? தன்னை பிசாசுக்கு ஒப்பு கொடுக்கும் போது. அப்படின்னா தேவனுடைய வார்த்தை எப்ப மீறினார்களோ அப்பதான் இது தடைப்பட்டது.
அப்ப தேவனுடைய பிரசன்னமும், தேவன் நம்மளோடு பேசுகிறதும், தேவன் நம்மளோடு உலாவுகிறதும், தேவன் நம்மளை ஆசீர்வதிப்பதும் எப்ப தடைப்படுதுன்னா, நான் எப்ப தேவனை விட்டு விலகுகிறனோ அப்பெல்லாம் இது தடைப்படுகிறது. கைகளை தட்டி கர்த்தருடைய நாமத்தை அப்படியே மகிமைப்படுத்துங்க. கர்த்தர் நல்லவராய் இருக்கிறார். அல்லேலூயா. அப்ப என் தேவன் என்னை ஆசீர்வதிக்க தான் விரும்புறார். அப்ப இந்த ஆசீர்வாதங்களை யாரு தடை பண்றான்னா, நம்ம தான் தடை பண்றோம். யார் தான் தடை பண்றா? அவர் வர ஆயத்தமா இருக்கிறார். அவர் ஆசீர்வதிக்க ஆயத்தமா இருக்கிறார். நம்மளோடு பேசுவதற்கு ஆயத்தமா இருக்கிறார். நம்முடைய காரியங்கள் எல்லாவற்றையும் வெளிப்படுத்த ஆயத்தமா இருக்கிறார். அல்லேலூயா. என்னமா பண்ணிட்டு இருக்கிற சபை? இது கொஞ்சம் கவனமா இருங்க. நான் அடுத்தது பேச விரும்பல. ரொம்ப ஜாக்கிரதையா கர்த்தருடைய வார்த்தையை நீங்க கேட்கணும். பிசாசுக்கு இடம் கொடுக்க கூடாது. பிசாசுக்கு இடம் கொடுத்தீங்கன்னா அது வேற மாதிரி ஆயிரும். நான் அதெல்லாம் சொல்ல விரும்பல. தயவு செய்து இன்னும் ஒரு காரியத்தை கர்த்தர் பேசுறாருன்னா அதை நீங்க எந்த அளவுக்கு ரிசீவ் பண்றீங்களோ அந்த அளவுக்கு தான் உங்களுக்கு ஆசீர்வாதம். நீங்க அதை ரிசீவ் பண்ணாம நீங்க வேறு காரியங்கள் அப்படியே செஞ்சுட்டு இருந்தீங்கன்னா அது ரொம்ப தப்பா மாறிடும். ரொம்ப எச்சரிக்கையா இருங்க. கர்த்தருடைய வார்த்தை ஏன் நான் எழுதப்பட்ட நான் எடுத்துட்டு வந்து நான் என்கிட்ட கொடுத்தாலும் அந்த வார்த்தையை பேசுகிற ஒரு கர்த்தர் தான். நான் ஒன்றும் அவ்வளோ பெரிய அறிவாளி, கர்த்தருடைய வார்த்தையை பகிர்ந்து பேசக்கூடிய பெரிய அறிவாளிலாம் நான் கிடையாது. அவர் கொடுக்குறாரு, நான் பேசுறேன், அவ்வளோதான். அப்போ பேசுகிறவர் கர்த்தர். என்னதான் நீங்க பார்க்குறீங்க, ஆனால் எனக்குள்ள இருந்து பேசுகிற ஒரு கர்த்தர். அல்லேலூயா. அப்போ கொஞ்சம் ஜாக்கிரதையா, ரொம்ப பயத்தோடு நடுக்கத்தோடு நான் இன்னும் தேவ சமூகத்திலிருந்து சொல்றேன். பல ஆயிரம் பிரசங்கங்கள் பண்ணியிருந்தால் ஒவ்வொரு நேரங்களில் தேவனுடைய சமூகத்துக்கு வரும்போது இப்போ வரைக்கும் நான் நடுக்கத்தோடு தான் நின்று கொண்டிருக்கிறேன். நான் ஒழிச்சு பயம் இல்லாமல் இந்த இடத்துல வந்து நிற்கல. நான் தேவன் பார்த்து கொண்டு இருக்கிறார். 1000 பிரசங்கம் பண்ண தெரிஞ்சாலும் ஒவ்வொரு செய்தி எடுத்துட்டு வரும் பொழுது அந்த பயமும் நடுக்கமும் என்னை எப்போதுமே ஆளுகை செய்து கொண்டு தான் இருக்கிறது. அதுக்காக நான் கர்த்தரை ஸ்தோத்திரிக்கிறேன். அல்லேலூயா. இப்போ கேட்குற நீங்க ரொம்ப கவனமா இருங்க. கர்த்தருடைய வார்த்தை நம்ம அசட்டை செய்யக்கூடாது. அது ரொம்ப டிஸ்டர்பான சூழ்நிலையா மாறும். மறுபடியும் கர்த்தருடைய வார்த்தைக்கு வருகிற எதுல விட்டேன் சொல்லுங்க பார்க்கலாம். சொல்லுங்க. என்ன பண்ணணும்? நம்ம என்ன பண்ணக்கூடாது? தடை பண்ணக்கூடாது. அப்ப கர்த்தர் எல்லா விதத்திலும் நம்மளை ஆசீர்வதிக்கதான் கர்த்தர் விரும்புறார். அப்ப ஆசீர்வாதத்தை யாரு தடை செய்யறான்னா நான் தான். அப்ப நான் இருக்கிற ஸ்தானத்துல நான் இருந்தேனா, நான் செய்ய வேண்டியதை செஞ்சேனா, காலையில நான் கண் விழிக்கும் போது அவருடைய சாயலிலோ அவருடைய சத்தத்திலோ அவருடைய பிரசன்னத்திலோ நான் எழுந்திருப்பேன் என்று சொன்னால், நான் நிச்சயமா தேவ சமூகத்திலிருந்து சொல்றேன், இந்த உலகமே எதிர்த்து வந்தாலும் உங்களை ஒருவனும் சேதப்படுத்த முடியாது. நீ எங்க போனாலும் ஆசீர்வாதம் உங்க கூட வந்துகிட்டே தான் இருக்கும். எங்க போனாலும் ஆசீர்வாதம் கூட வந்துகிட்டே தான் இருக்கும். நீ எதை கையிட்டு செய்தாலும் அதுல நன்மைகளை கர்த்தர் வெளிப்படுத்தி கொண்டே தான் இருப்பார். அல்லேலூயா. அல்லேலூயா. சில நேரம் நம்மளை சோதிப்பதற்காக சில காரியங்களை கர்த்தர் அனுமதிப்பார். ஆனா அது இரட்டத்தனையாகவோ பல 1000 மடங்கு ஆசீர்வாதமா அதை திரும்ப தர கர்த்தர் வல்லவராய் இருக்கிறார். அல்லேலூயா. அப்ப நம்ம கவனமா இருக்கணும். இதை செய்வதற்கு நம்ம மிக 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 கவனமா இருக்கணும். அப்ப விட வேண்டியதை விடணும். நான் எங்கேயோ உட்கார்ந்துகிட்டு என்னை ஆசீர்வதிக்க முடியாது. அதெல்லாம் முடியாது. எப்போதுமே கர்த்தர் ஒரு வார்த்தை வேதத்தில் எழுதி வச்சிட்டாருன்னா அதை மாற்ற முடியாது. அல்லேலூயா. அல்லேலூயா. அப்ப இந்த வார்த்தை கேட்கிற நீங்க இன்னைக்கு முடிவு செய்யுங்க. காலையில கண் விழிக்கும் போது பிரச்சனையோடு எழும்பாதீங்க. அது கிறிஸ்துவனுக்கு அழகல்ல. ஐயோ இந்த நாளை எப்படி முடிக்க போறேன், ஐயோ அங்க பிரச்சனை, அங்க வேலை, ஐயோ இங்க இவ்வளவு தேவைகள் இருக்கிறது, ஐயோ இவ்வளவு போராட்டம் இருக்கிறது, என் பிள்ளைய யாரு பாப்பா, அப்படியே பிளான் பண்ணாதீங்க. தூங்கி எழும்போது பிளான் பண்ணாதீங்க சொல்றேன். பிளான் உங்களுடையது அல்ல. நாட்களை கொடுப்பது கர்த்தர். இன்னைக்கு அநேகர் தன்னுடைய வாழ்க்கையை எப்படி கெடுத்து கொண்டிருக்காங்க. நான் தூங்கி எழும்போதே பிளான். ஐயோ இதை யாரு பாப்பா, அதை யாரு பாப்பா, அதை யாரு செய்வ, இதை செய்வ, தேவைகள் இருக்கு, வேலைக்கு போகணும், வேலையில் அந்த பிரச்சனை இருக்கு, அந்த மனுஷனை சந்திக்கணும். தயவு செய்து சொல்றேன், நீ ஜெபிக்காம அவருடைய சமூகத்துல அந்த பிரச்சனத்துல கண்விழிக்க இந்த பிரச்சனையோடு நீ எழும்புவன அந்த பிரச்சனை மாறாது. அல்லேலூயா. அப்ப காலையில ஒரு கிறிஸ்தவன் எப்படி எழும்ப வேண்டும் என்று சொன்னால் தேவ பிரசன்னத்துல. அப்ப நைட்டு நான் என்ன பண்ணணும், இரவுல என்ன பண்ணணும், தேவ சமூகத்துல கொஞ்ச நேரம் ஜெபம் பண்ணிட்டு நான் தேவ சமூகத்துல நேரம் அர்ப்பணிச்சுட்டு என்ன பண்ணணும், படுக்கைக்கு கடந்து போகணும். அப்படியே படுத்துக்கிட்டே யூடியூப்பை பார்க்கறது, அதை பார்க்கறது, இதை பார்க்கறதுன்னா அது வேற மாதிரி தான் இருக்கும். நைட்ல என்ன மாதிரி தான் இருக்கும், வேற நினைவு. அது காலையில நம்மளை என்ன செய்யும் என்றால் அது ஆளுகை செய்ய முற்படும். அல்லேலூயா. இப்ப இங்க இருக்கிற எல்லாருக்கும் நான் எச்சரிக்கையா சொல்றேன், கொஞ்சம் நேரம் ஜெபம் பண்ணுங்க.
உங்களுக்கு எல்லாருக்கும் 98% பேத்துக்கு நல்ல அபிஷேகத்தை கர்த்தர் கொடுத்திருக்கிறார். நல்ல கொஞ்ச நேரம் ஆவியில நிரம்பி நல்ல ஜெபம் பண்ணிட்டு குடும்ப ஜெபமும் பண்ணுங்க. படுக்கைக்கு வரும்போது நல்ல தனிப்பட்ட விதத்துல ஒரு 5 நிமிடம் ஒரு 10 நிமிடம் அந்த ஆவியில அப்படியே ஜெபம் பண்ணுங்க. இல்ல அப்படியே அந்த ஜெபத்தை செய்ய சொல்றாரா, செய்யுங்க. தப்பே கிடையாது, தப்பே கிடையாது. என்னை ஆசீர்வதிக்க விரும்புகிற தெய்வம் என்னை எப்படி நடத்த விரும்புகிறாரோ அப்படி நடத்தணும். அல்லேலூயா. நான் சொல்றேன், குடும்பங்களுக்கு சொல்றேன், சண்டையோடு படுக்கைக்கு போகாதீங்க. சண்டை போட்டுட்டு எரிச்சலின் ஆவியோடு குழப்பத்தின் ஆவியோடு சில பகையை வச்சுக்கிட்டு சில வாக்குவாதங்களை வச்சுக்கிட்டு நீங்க அப்படியே படுக்கைக்கு போனீங்கன்னா அது விடியல் காலை உங்களுக்கு வேறு விதமா இருக்கும். அந்த பிரச்சனை, அந்த எரிச்சலும், அந்த கோபமும் இன்னும் அதிகமாக அந்த நைட் நேரத்தில் விட்டுறணும். தேவ சமூகத்துல எல்லாத்தையும் அறிக்கை செய்ய, தவறா பேசிட்டப்பா, தவறா கோவப்பட்டுட்டேன், தவறா வாக்குவாதம் பண்ணிட்டேன்ப்பா, இதெல்லாம் என்னுடைய தவறு, என்னை தயவாய் மன்னிங்கன்னு சொல்லி சமாதானமாகிறோடு ஆயிட்டு படுக்கைக்கு போங்க. அது ஒரு பெரிய ஆசீர்வாதம். கையை தட்டி கர்த்தருடைய நாமத்தை மகிமைப்படுத்துங்க. கர்த்தர் நல்லவரா இருக்கிற நிறைய குடும்பங்கள் இந்த பிரச்சனை இருக்கிறது, அப்படியே போறது. அல்லேலூயா. இப்ப நான் என்ன பார்த்து சொல்றேங்க, உங்க கவனிங்க பார்க்கலாம். நான் ஒரு சண்டை போட்டுட்டு ஒரு வாக்குவாதம் பண்ணிட்டு அப்படியே சில கோபத்தோடு வைராக்கியமத்தோடு நான் தூக்கத்துக்கு போறேன். தூக்கத்தோடு என்ன ஆயிருது, போயிடுறேன்னு வச்சுக்கிங்க. உங்களை யாரும் சொல்ல பயப்படாதீங்க, நான் என்னதான் சொல்றேன். தூக்கத்தோடு நான் போயிடுறேன்னு வச்சுக்கிங்க. நான் பரலோகம் போவேன்னா எங்க போவேன் சொல்லுங்க. என்னத்தான் பேசுறேன், உங்களை நான் ஒன்றும் பேசல. நீங்க நீடு வாழுவீர்கள். உங்களுக்காக நானும் வாழதான் போறேன். ஒரு உதாரணத்துக்கு தான் சொல்றேன். அல்லேலூயா. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். இப்ப பாருங்க, வாக்குவாதம், சண்டை, பகை, எரிச்சல், கோபம், நிறைய காரியங்கள் அப்படியே செஞ்சுட்டு உலகமான காரியம். கண்ணை மூடிட்டு என்ன பண்ணல, அவர் அனுமதி கொடுத்தா தானே கண்ணு திறக்க முடியும். அனுமதி கொடுக்கலன்னா இப்ப நான் எங்க போவேன், எங்க தான் போவேன், பெங்களூருக்கு போவேனா, எங்க தான் போவேன், நரகத்துக்கு தான் போவேன். தயவு செய்து நான் உங்க எல்லாருக்கும் எச்சரிக்கையா சொல்றேன். நீங்க யாரும் அப்படி இல்லை, அப்படி யாரும். ஆனா நான் சொல்றேன் பாருங்க, எனக்கு விபத்து நடக்கும்போது அவர் எனக்கு தெரிஞ்சு அந்த காரு கவுந்து போனதோ கீழே விழுந்ததோ எனக்கு ஒன்றும் தெரியாது. சில நிமிடங்கள் என் சுயநினைவே இல்லை. என்ன இல்லை, சுயநினைவே. இந்த அடிச்ச காட்சிகளோ எதையுமே நான் பார்க்கல. அடிச்ச காட்சிகளோ எதையுமே பார்க்காத அந்த சூழ்நிலை தான். அந்த சத்தம் கேட்குது, சத்தம் மட்டும்தான் கேட்டதா ஒழிய மற்ற எதையும் என்னால பார்க்க முடியல. அந்த சுயநினைவே எனக்கு போயிருச்சு. அப்ப கப்பல் அந்த கார் கவுந்து கிடக்கும் போதுதான் உள்ள கண்ணை அவர் அனுமதி கொடுத்தனால கண்ணை திறந்தேன். அல்லேலூயா. அப்ப நான் அடிக்கடி அதை யோசிச்சு பார்ப்பேன். அவர் அனுமதி கொடுக்கலன்னா கண்ணை திறந்திருக்க முடியாது. என்ன பண்ணிருக்க முடியாது, அப்படி எங்க தான் போயிருக்கணும், பரலோகம் போயிருப்பேன். நான் சண்டை போடல யாரு கூடயும் எனக்கு பகை இல்லை, நான் பரலோகம் தான் போயிருக்கணும். ஆனா கர்த்தர் இன்னும் கொஞ்ச நாள், இன்னும் சில வருடங்கள், பல வருடங்கள் இருந்து அந்த எழுப்புதலை நீ பாரு, ஜனங்களை உருவாக்க, ஜனங்களை நடத்தினுக்கு மறுபடியும் கர்த்தர் வாய்ப்பை கொடுத்திருக்கிறார். அல்லேலூயா, அல்லேலூயா. இது விளையாட்டு காரியமா நீங்க யோசிக்க கூடாது. நான் எல்லாருக்கும் எச்சரிக்கையா சொல்றேன். கர்த்தர் ஒன்றை பேசுறாருன்னா எச்சரிக்கையா இருக்கணும். என்னவா இருக்கணும், எச்சரிக்கையா நம்ம இருக்கணும். அப்ப நம்ம தூங்க போவதற்கு முன்பாக நம்ம எல்லாம் சரியா இருக்கான்னு பார்க்கணும். என்ன பார்க்கணும், கர்த்தர் நம்ம மேல கிருபை வச்சிருக்கிறாரு, தயவு வச்சு. இப்படி கூட சொல்றேன்னு, சண்டை, பயங்கர போராட்டம், பிரச்சனை, நிறைய வாக்குவாதங்கள், நிறைய நடந்துகிட்டே இருக்குது. நான் கண்ணை மூடுறேன், எக்காலம் ஊதிட்டாங்க. என்ன ஊதிட்டாங்க, எக்காலம். இப்ப நான் என்னதான் பண்ணுவேன், பக்கத்துல நீங்க யாரு கூட சண்டை போட்டீங்களோ அவங்க மறுரூபம் ஆகிருவாங்க. நீங்க காலையில கத்துட்டு தலைமுடியில பிச்சு போட்டுட்டு ஐயோ ஐயோ ஐயோனாலும் வராது. 7 வருஷம் அந்தி கிறிஸ்து ஆட்சியில இருந்து தான் ஆகணும். என்னதான் ஆகணும், ஒரு திருடனை போல வருமா. என்ன வருமா, நான் சொல்றது நிறைய பேத்துக்கு புரியல. இதெல்லாம் நடக்குமான்னு கேட்குறீங்க. நான் சொல்றேன், நிச்சயம் ஒரு நாள் நடக்கதான் போகுது. கிறிஸ்துவன் ஆண்டவர் சொல்றாரு, ஆயத்தமா இரு. எப்போது நீ ஆயத்தமா இரு உன்னுடைய ஆசீர்வாதத்தை பெறுவதற்கு. நான் சொல்றேன், கர்த்தருடைய ஆசீர்வாதம் ஐஸ்வர்யத்தில் அதோடு என்ன பண்ண மாட்டார். இந்த ஆசீர்வாதத்துல, இந்த வசனத்தினுடைய ஆசீர்வாதத்துல பரலோகத்தின் ராஜ்யங்களை, பரலோகத்துக்குரிய ஆசீர்வாதங்களை கர்த்தர் வைத்திருக்கிறார். ஏன்னா அதுவும் ஒரு ஆசீர்வாதம். பரலோகத்துல என்னை மறுரூபமாக்கி கொண்டு போறது ஒரு பெரிய ஆசீர்வாதமா இருக்கிறது. கைகளை தட்டி கர்த்தருடைய நாமத்தை அப்படியே மகிமைப்படுத்துங்க. கர்த்தர் நல்லவராய் இருக்கிறார். அல்லேலூயா. அப்ப இதெல்லாம் ஆண்டவர் சொல்றாரு, இதெல்லாம் நீ சரிப்படுத்து. இதெல்லாம் என்ன படுத்து, சரிப்படுத்து. நீ எப்போது ஆயத்தமா இரு.
ஒரு கிறிஸ்தவன் என்று சொன்னால் தேவனுடைய ஆசீர்வாதத்தை பெறுவதற்கு எப்போது ஆயத்தமா இருக்கணும். பாருங்க, சாலமோன் பாருங்க, பலியிட்டு போய் படுக்க போறான். படுக்கையில் என்ன வருகிறது? ஆசீர்வாதம் வருகிறது. என்ன வருகிறது? நல்லா தூங்கிட்டு இருக்கிறாரு. ஆண்டவர் கேட்கிறாரு, கனவுல கேட்கிறாரு, சாலமோனே உனக்கு என்ன வேணும்னு கேட்கிறாரு. என்ன பண்றாரு? சாலமோனே என்ன வேணும்? ஏன்னா அவன் சரியா இருக்கிறான். பலி செலுத்தினா கர்த்தருக்கு பிரியமான காரியத்தை செஞ்சுட்டு நல்ல பலி 1000 பலிகளை செலுத்திட்டு கர்த்தருக்கு உண்டான அந்த கட்டளையின்படி அந்த நியாமங்கள் படியே செய்ய வேண்டியதை செஞ்சுட்டு அவன் உறங்க செல்கிறான். கொஞ்சம் கவனிக்கணும். உறங்க செல்லும் பொழுது அவனோடு கர்த்தர் பேசுகிறார். நான் சொல்றேன், சாலமோனுக்கு கொடுக்கப்பட்ட அந்த ஆசீர்வாதம் அவன் நேர்த்தியான காரியங்களை செய்து உறங்கி கொண்டிருக்கும் போது உலகத்தில் யாருக்கும் இல்லாத ஞானத்தை கர்த்தர் அவனுக்கு கொடுத்தார். நல்ல கைகளை தட்டி கர்த்தருடைய நாமத்தை அப்படியே மகிமைப்படுத்துங்க பார்க்கலாம். கர்த்தர் நல்லவராய் இருக்கிறார். அல்லேலூயா. அடுத்தது ஒரு மனுஷன் யாக்கோபை கவனிச்சு பாருங்க. அவங்க அப்பா கிட்ட இருந்து கொஞ்சம் எண்ணெயும் கோலையும் வாங்கிட்டு போறான். அப்படின்னா வாக்குத்தத்தங்களை பிடித்து கொண்டு கொஞ்சம் எண்ணெய் எடுத்துக்கொண்டு அவன் போகிறான். வனாந்தரத்தில் ஒரு கல்லை வைத்து படுக்கிறான். நல்லா படுத்து கொண்டு இருக்கிறான். ஏனென்று சொன்னால் அவன் தேவனால முன்குறிக்கப்பட்டு தேவனால் தெரிந்து கொள்ளப்பட்டு தன் தாய் தகப்பனுடைய வார்த்தைகளை கேட்டு அவன் என்ன செய்கிறான் என்று சொன்னால் கடந்து போகிறான். அல்லேலூயா. அவனுக்கு ஆசீர்வாதங்கள் ஏராளமாய் இருக்கிறது. ஆனால் கோலை பிடித்து கொண்டு அவன் போகிறான். ஒரு வனாந்தரத்துல போய் ஒரு கல்லை வச்சுட்டு அவன் படுக்கிறான். அந்த இரவு நேரங்களில் ஒரு தரிசனத்தை பார்க்கிறான். என்ன தரிசனத்தை பார்க்கிறான்? வானத்துக்கு பூமிக்கு ஒரு ஏணி வைக்கப்பட்டிருக்குது. என்ன வைக்கப்பட்டிருக்குதுங்க? அதுல தேவதூதர்கள் ஏறுவதும் இறங்குவதுமா இருக்கிறாங்க. அந்த ஏனியின் முடிவுல ராஜாதி ராஜா கத்தாதி கத்தர் அங்கே நின்று கொண்டு இருக்கிறார். நின்று கொண்டு யாக்கோபோடு கத்தர் பேசுகிறார். இந்த பூமியை நான் உனக்கு கொடுப்பேன். நல்ல கைகளை தட்டி கர்த்தருடைய நாமத்தை மகிமைப்படுத்துக. நான் சொல்றேன், தேவ சமூகத்திலிருந்து சொல்கிறேன், நீ சமாதானமாய் கர்த்தருக்கு பிரியமான காரியத்தை செஞ்சுட்டு நீ படுக்கைக்கு போனா கர்த்தர் நமக்கு தேவையான வெளிப்பாடு கொடுப்பா. கர்த்தர் செய்ய போகிற காரியத்தை பேசுவா. கர்த்தர் நமக்கான காரியங்களை வெளிப்படுத்தி கொடுத்து நமக்கு என்னென்ன காரியங்கள் வரப்போகிறதோ எல்லாத்தையும் கர்த்தர் பேசுவார். அல்லேலூயா. அப்ப கர்த்தரின் ஆசீர்வாதம் ஐஸ்வர்யத்தை தரும். அதோட வேதனைய கிறிஸ்துவனுக்கு மட்டும்தாங்க இவ்வளவு ஆசீர்வாதத்தை கர்த்தர் வச்சிருக்கிறார். இவ்வளோ ஆசீர்வாதங்களை கண்ணை மூடுனா இவ்வளோ, நம்ம கண்ணை மூடி தூங்கினாலும் எவ்வளோ ஒரு வித்தியாசங்களை பாருங்க. நான் கண்ணை மூடி தூங்கினாலும் என்னை ஆசீர்வதிக்க என் தேவன் ஆயத்தமா இருக்கிறார். எவ்வளோ பெரிய கிருபை பெற்ற சந்ததி. நல்லா தான் கையை தட்டுங்களை பார்க்கலாம். கையை தட்டி அவரை மகிமைப்படுத்துங்க. எவ்வளோ கிருபை பெற்ற சந்ததிகளாய் நாம் இருக்கணும். அதற்கு நாம் என்ன செய்ய வேணும்னா விட வேண்டியதை விடணும். என்ன பண்ணணும்? விட வேண்டியதை முதல்ல சொல்லுங்க. அந்த விட வேண்டியதை விடணும். அடுத்தது ஆபிரகாம் சொன்னபடியே செய்தான். என்னபடியே செய்தான்? 12:4 சொல்லாதியாம் 12:4 சொல்லப்படுகிறது. ஆபிரகாம் சொன்னபடியே செய்தான். அவர் என்ன சொன்னாரோ அதை என்ன செய்தார்னா அதை அப்படியே செய்தார். அல்லேலூயா. என்ன செய்தாருங்க? சொன்னபடி ஆபிரகாம் செயல்பட்டார். அவர் என்ன சொல்றாரோ சொன்னபடி செய்தான். அல்லேலூயா. 3வது வசனங்களை நம்ம வாசித்தான். என்ன பண்ணா? விட்டு கொடுக்கிறவனா இருந்தான். என்னவா இருந்தானுங்க? ஆபிரகாம் என்னவா இருந்தான் அப்படின்னா வாக்குவாதம் 13:8 பார்த்தோம். வாக்குவாதம் பண்ணுகிறதை விட்டு விடுகிறவனாய் இருந்தான். அது எப்படின்னா எதை வேணுமா நீ எடுத்துக்கோ, ஆனா வாக்குவாதம் வேண்டாம். என்ன வேண்டாம்? வாக்குவாதங்கள் வேண்டாம். இந்த வாக்குவாதங்களை குறித்து நிறைய காரியங்களை நம்ம போன வாரங்களில் நிறைய காரியங்களை பார்த்தோம். அல்லேலூயா. மீண்டும் அதை உங்களுக்கு ஞாபகப்படுத்துவதற்காக தான் கர்த்தர் இந்த காரியங்கள் எல்லாம் மீண்டும் அதை சொல்லி கொண்டு இருக்கிறார். அப்ப வாக்குவாதம் என்பது ஒரு பெரிய ஆபத்து. வாக்குவாதம் என்பது என்னதுங்க? பெரிய ஆபத்து. அப்ப முதல்ல சொன்ன குடும்பங்களுக்குள்ள என்ன வரக்கூடாது? வாக்குவாதங்கள் வரக்கூடாது. மெயின் கணவன் மனைவிக்குள்ள எக்காரணம் கொண்டு வாக்குவாதங்கள் வந்தாலும் அமைதியை விட்டு கொடுக்கணும். நான் சொல்றேன், குடும்பத்துல நீங்க வாக்குவாதம் வரும்போது கணவனோ மனைவியோ நீங்க விட்டு கொடுக்கும் போது கர்த்தர் உங்க மேல பிரியமா இருப்பார். விட்டு கொடுத்துடணும். விட்டு கொடு. ஒரே சரீரம் தானே. என்ன பண்ணணும்? ஒரே சரீரம் தானே. என்ன பண்ணணும்? விட்டு கொடுக்க. நான் சொல்றேன், விட்டு கொடுக்கிறவர்களோடு கர்த்தர் இருப்பார். விட்டு கொடுக்கணும். விட்டு கொடுத்தணும். பரவாயில்ல பேசு. நீ இந்த வார்த்தைகளை கேட்டுட்டு நம்ம வாக்குவாதம் பண்ணிட்டு இருக்கிறோம். அப்ப நான் வாக்குவாதத்தை பண்ணாமல் விட்டு கொடுக்கிறவர்களோடு கர்த்தர் இருப்பார். அப்ப வாக்குவாதம் பண்ணுகிறவர்களோடு யார் இருப்பா? நான் சொல்ல, நீங்க தான் சொல்றீங்க. என்ன இழுத்து விடக்கூடாது. விட்டு கொடுக்கிறவர்களோடு, வாக்குவாதம் பண்ணாமல் விட்டு கொடுக்கிறவர்களோடு நான் சொல்றேன் கர்த்தர் இருப்பார். அப்ப வாக்குவாதம் பண்ணுகிறவர்களோடு யார் இருப்பா? அப்ப கொஞ்சம் கவனிக்கணும். நீங்க
அப்ப அவங்களோடு யார் இருந்துதான் செயல்பட்டு இருக்கிறா? அப்ப பிசாசோட என்ன பண்ணக்கூடாது? போராடக்கூடாது. என்ன பண்ணக்கூடாது? பிசாசோடு போராடுவதற்கு நமக்கு ஆவின் பட்டயத்தை கர்த்தர் கொடுத்திருக்கிறார். என்னத்தை கொடுத்திருக்கிறாரு? அப்ப ஒருத்த வாக்குவாதம் பண்ணிட்டு இருக்கிறாங்க, ஒரு குடும்பத்துக்குள்ள அப்படி பண்றாங்க அப்படின்னா, விட்டு கொடுக்கிறவளோடு கர்த்தரும் வாக்குவாதம் பண்ணுகிறவளை யார் பயன்படுத்திட்டு இருக்கிறா? சொல்லுங்க, யார் பயன்படுத்திட்டு இருக்கிறா? பிசாசு என்ன பண்றான்னா அவங்கள பயன்படுத்துறேன். ஏன்னா அந்த வாக்குவாதத்துக்காக அவங்க தன்னை விட்டு விடுகிறார்கள். நான் போன வாரமே சொன்னேன், வாக்குவாதம் பண்ணி யாரும் என்ன பண்ண முடியாது? ஜெயிக்க முடியாது. சில பேருக்கு சொல்றேன், சில பேர் வாக்குவாதம் பண்ணும் போது விட்டுருவாங்க. அவங்க மனசுல நினைப்பாங்க, ஒரு நாள் உன்னை வச்சுக்கிறேன், ஒரு நாள் என்ன பண்ற, ஒரு நாள் உன்னை வச்சுக்கிறேன், நீ பேசு, ஒரு நாள் உனக்கு இருக்குது அப்படின்னு சொல்லி அந்த இருதயத்துக்குள்ள அந்த பகை உணர்வை வச்சுக்க கூடாது. என்ன வச்சுக்க கூடாது? யோசிச்சிருக்கிறோமா இல்லையா? எல்லா சகோதரி யோசிக்கிறோமா இல்லையா? சில நேரத்தில் என்ன பண்ண போறோம்? வாக்குவாதம் வரும்போது என்ன பண்றோம்? வெளியே சொல்ல மாட்டோம், ஆனா உள்ள என்ன பண்ணுவா? ஒரு நாள் உன்னை வச்சுக்கிற, ஒரு நாள் நீ என் காலடிக்கு தானே வரணும், அப்ப உன்னை நான் பாத்துக்கிறேன். ஆண்டவர் சொல்றாரு, இதெல்லாம் உனக்குள்ள இருக்குது, இதெல்லாம் விடுங்கிறாரு ஆண்டவர். இந்த வச்சிக்கிறது, இந்த பாத்துக்கிறது, இதெல்லாம் உங்களுக்குள்ள இருக்கக்கூடாது. என்ன பண்ணக்கூடாது? சில சகோதரிகள் என்ன பண்ணுவாங்க, நான் உன்னை பார்த்துக்கிறேன், நீ இன்னைக்கு பேசு. ஒரு நாள் இப்போ சகோதரிகள் என்ன பண்ணுவாங்கன்னா, ஒரு நாளைக்கு சகோதரிகள் நான் பார்த்துக்கிறேன், உன்னை பார்த்துக்கிறேன், எங்கே போனாலும் என்ன பண்ணணும், தேடி தானே வரணும், நான் உன்னை பார்த்துக்கிறேன் எப்படின்னுங்கிற அந்த உணர்வு கூட தவறுங்கிறாரு தெய்வன். அல்லேலூயா, அல்லேலூயா. நம்ம சவால் விட வேண்டியது பிசாசுக்கு மட்டும்தான். கட்டுன மனைவிக்கோ கட்டுன கணவனுக்கோ நீ சவால் விட்டனா நீ கோலை. நீ என்னது? கோலை. காது கேக்குதா இல்லையா? ஒரு அல்லேலூயா சொல்லுங்க பார்க்கலாம். நல்ல ஒரு அல்லேலூயா சொல்லுங்க பார்க்கலாம். மனைவிக்கும் கணவனுக்கும் சவால் விடுறது யாருன்னா கோழைகள் தான் சவால் விடுவாங்க. நான் சொல்றேன், இந்த சவால்லாம் நடக்குமான சொல்லுங்க. உன்னை பாரு, என் காலடிக்கு கொண்டு வரேன் பாரு, என்ன பண்ற? சில பேர் இப்படி மிரட்டுவாங்க. எப்படி பண்ணுவாங்க? என்ன மிரட்டுவாங்க? நான் என்ன பண்ணுவேன், எங்க தாய் வீட்டுக்கு போயிடுறேன், என்ன பண்ணுங்க, போ போ, கத்தர் இணைச்சதை நீ பிரிச்சுக்கிட்டு போற அப்படின்னா உங்க கூட யார் தான் வருவா? தேவ தூதர்களா வருவாங்க. யாரும் 1000 தேவ தூதர்கள் இறங்கி வாமா உன்னை கூட்டிட்டு, ஆகாரே பார்த்து சொன்ன ஓடி போனாரு. ஓடி போய் அங்க இருந்தாரு. எங்க இரு, அங்க போய் இரு, அங்க பரவாயில்ல, உபத்திரப்படுத்தினாலும் நீ அங்கதான் இருக்கணும், நீ அங்கிருந்து கற்றுக்க வேண்டிய காரியம் இருக்குதுன்னு சொல்லி அந்த ஆகாருக்கு கீழ்ப்படிஞ்சனாலதான் கர்த்தர் ஒரு நீரூற்றை காண்பித்தார். அந்த அன்னைக்கு கீழ்ப்படிஞ்சா பாருங்க ஆகார். அப்பதான் தன் பிள்ளையை பெற்று வனாந்தரத்துல வரும் பொழுது அவள் அந்த பிள்ளை சாகிறதுன்னு பார்க்கும்போது கீழ்ப்படுதல்னால அந்த ஆகாருக்கும் கர்த்தர் வாக்கு தத்தத்தை கொடுத்தார். கைகளை தட்டி கர்த்தருடைய நாமத்தை அப்படியே மகிமைப்படுத்துங்க. கர்த்தர் நல்லவராய் இருக்கிறார். அல்லேலூயா, அல்லேலூயா. அப்ப நீங்க வாக்குவாதம் ஏன் வருதுன்னு குடும்பத்தை என்ன பண்ணணும், கொஞ்சம் ஆராய்ஞ்சு. ஏன் வாக்குவாதம் வருது சொல்லுங்க பார்க்கலாம். ஏன் வாக்குவாதம் வருது? கோல்டு மெடலிஸ்ட்லாம் சொல்லுங்க பார்க்கலாம். சகோதரி இருந்து ஆரம்பிக்கலாம். சகோதரிகளாம் சொல்லுங்க, ஏன் வாக்குவாதம் வருது சொல்லுங்க பார்க்கலாம். நீங்க சொல்லணும்னா அப்புறம் உங்க ஆளுங்களை எழுப்பி வச்சுதான் சொல்ல வைப்பேன். ஏன் வாக்குவாதம் வருதுன்னா அப்ப அவங்க சொன்னா உங்களுக்கு கஷ்டமா போகும். வேகமா சொல்லுங்க பார்க்கலாம். வாக்குவாதத்துக்கு காரணம் என்ன? நிறைய வெளிப்பாடு வருதையா, சொல்ல முடியலையாங்கிற மாதிரியே இருக்கிறீங்களே. நிறைய வருதையா, வெளிப்பாடா வருது, இப்பதான் வெளிப்பாடா வருது, ஆனா சொல்ல முடியலைங்கிற மாதிரியே என்ன பார்க்க கூடாது. இல்லையா? சொல்லுங்க. வாக்குவாதத்துக்கு முதல் காரணத்தை கரெக்டா சொல்லுங்க. சொல்றவங்களுக்கு 1 பவுன் செயின் கொடுத்துடலாமா? சரி சொல்லுங்க, கரெக்டா சொன்னா கொடுக்கலாம். கரெக்டா சொன்ன என்ன பண்ணலாம், கொடுக்கலாம். சொல்லுங்க சொல்லுங்க. கோல்டு மெடல் வாக்குவாதம் பண்றதெல்லாம் உள்ள இருக்கிறாங்க. ஆனா ஒண்ணுமே இப்ப பாருங்க சைலண்ட் ஆயிட்டாங்க. சகோதரர்கள் பாத்துக்க, இனிமேல் வாக்குவாதம் பண்ணணும்னா நல்லா இருக்கு. இப்ப சைலண்டா இருக்கிற, இனிமேல் வாக்குவாதமே பண்ணக்கூடாது. இயேசுவின் நாமத்தினால் சொல்றேன், நீங்க சகோதரிகள் எல்லாம் இப்ப சைலண்டா இருக்கிற மாதிரியே இனி உங்க குடும்பத்திலேயே நீங்க சைலண்டா இருப்பீர்களாக. கையை தட்டி கர்த்தருடைய நாமத்தை அப்படியே மகிமைப்படுத்துங்க பார்க்கலாம். கர்த்தர் நல்லவராய் இருக்கிறார். இதுதான் வாக்குவாதம் பண்ணக்கூடாது. இப்ப சைலண்டா இருக்கிறீங்க பாத்தீங்களா? இனிமே இதுதான் உங்க வாழ்க்கை. இனிமேதான் கர்த்தருடைய ஆசீர்வாதத்தை கொடுக்க போறாரு. அதோடு வேதனை வரப்போறது இல்லை. அல்லேலூயா. அப்போ முடிஞ்சு போச்சு. என்ன போச்சு? முடிஞ்சு போச்சு. சகோதரர் மனம் அப்படியே முகமெல்லாம் மலருது. அப்பா, ஒரு மொத்த பிரச்சனையும் முடிஞ்சிருச்சு. மொத்த பிரச்சனையும் இனிதான் நான் பிரியாணியை சாப்பிட போறேன், இனிதான் பிரியாணியை சாப்பிட போறேன். அனுப்படாதீங்க, ஆம்பூர்ல இருந்து ஆர்டர் பண்ணி கொண்டு வந்துடலாம். கர்த்தர் ஆசீர்வதிப்பார். அல்லேலூயா. கர்த்தர் நல்லவரா இருக்கிறார். அல்லேலூயா. அப்ப நம்ம இது விட்டுறணும். என்ன பண்ணணும்?
நான் என்ன சொல்றேன்னா, நம்ம ஒன்றும் எங்கேயோ போறது இல்லை. கடைசி வரைக்கும் இந்த மனுஷனோட இந்த மனுஷி தான் வாழ போறோம். உண்மைதானே? ஆயுள் முழுவதும் எங்க தான் வாழ போறோம்? கர்த்தர் கொடுத்தது ஒண்ணு, அந்த ஒன்னோட தான் கடைசி வரைக்கும் என்ன பண்ண முடியும்? வாழ்ந்துதான் ஆகணும். அப்ப நமக்கு வாக்குவாதமும் வேணாம், தேவையில்லாத விட்டுருங்க. என்ன பண்ணுங்க நீங்க சொல்லுங்களேன். வாக்குவாதம் பண்றதை விட கணவனா இருக்கட்டும், மனைவியா இருக்கட்டும், பிள்ளைகளா இருக்கட்டும், அழகா பக்கத்துல உட்கார வச்சுட்டு அன்பா சொல்லி பாருங்களேன். கேட்பாங்களா கேட்க மாட்டாங்களா? ரெண்டு பேத்துக்குமே சொல்றேன். அன்பா சொன்னா கேட்பாங்களா கேட்க மாட்டாங்களா? ஒருத்தர் இப்போ கையாட்டுறார், பின்னாடி இருந்து கேட்க மாட்டாங்க. ஃபர்ஸ்ட் நான் நிறைய பண்ணி பார்த்துட்டேன், நிறைய யாருன்னு அடையாளப்படுத்த மாட்டேன், நிறைய பேர் இருக்கிறதுனால நீங்கள் தப்பிச்சுக்குவீங்க, கவலைப்படாதீங்க. கேட்க மாட்டார். அல்லேலூயா. நான் என்ன கேட்குறேன்னா, கேட்பாங்க. திரும்ப திரும்ப சொல்லுங்க, திரும்ப அந்த அன்பை வெளிப்படுத்துங்க. நான் சொல்கிறேன், அன்பு தான் எல்லாத்துக்கும் பிரதானம். அன்பு, நான் சொல்கிறேன், அன்பு ஜெயிக்கும். அன்பு நிச்சயமா ஜெயிக்கும். ஏன்னா கர்த்தர் அதை தான் மூலதனமா வச்சிருக்க. அன்பு ஜெயிக்கும். ஒரு காலகட்டத்துக்கு அப்புறம் அந்த அன்பை நீங்க வெளிப்படுத்த அந்த உணர்வை கர்த்தர் கொடுப்பாரு, கொடுக்க மாட்டாரா? நான் சொல்றேன் 100% கொடுப்பார். நான் சொல்றேன் 100% அந்த அன்பை கர்த்தர் நிச்சயமாய் வெளிப்படுத்தி கொடுப்பார். அந்த அன்பு மாறாது. நீங்க அன்புல பேசி பாருங்க. வாக்குவாதம் என்பது அது பிசாசினுடைய செயல். நீங்க அந்த அன்புக்குள்ள நின்று பேசி பாருங்களேன், நிச்சயமா ஒரு பெரிய மாற்றம் வரும். அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. ஏன்னா அன்பு கர்த்தருக்குரியது. அவர் அன்பாகவே இருக்கிறார். அப்ப இன்னைக்கு நம்முடைய குடும்ப வாழ்க்கையில இன்னைக்கு மாற்றங்கள் வராததற்கு காரணம் என்னன்னு பாத்தீங்கன்னா, இந்த வாக்குவாதத்தை ஒரு பெரிய காரியமா சொல்றாரு. அடுத்தது, உன்னை நான் பழி வாங்கணுங்கிற அந்த எண்ணம் கணவன் மனைவிக்குள்ள, தாய் தகப்பன் பிள்ளைகளுக்குள்ள வரும்போது, அந்த குடும்பத்துக்குள்ள யார் உள்ள வர்றாருன்னா, பழி வாங்குற அந்த எண்ணம் யாருக்குன்னா பிசாசினுடைய செயல். பழி வாங்குறது என்ன எனக்குரியதுங்கிறார் கர்த்தர். அதை யார் எடுக்கக்கூடாது? சொல்லுங்க, யார் எடுக்கக்கூடாது? நம்ம எடுக்கக்கூடாது. ஆண்டவர் சொல்லிட்டானா அவர்கிட்ட விட்டுறணும். பழி வாங்குறது அவருக்குரியதுன்னா அவர்கிட்ட விட்டுறணும். அதை நான் எடுக்கும் போது கர்த்தருடைய வார்த்தைக்கு மீறி நான் நடக்கிறேன். என்னவா நடக்கிறேன்? கர்த்தருடைய வார்த்தைக்கு மீறி நடக்கிறேன். அப்ப கர்த்தருடைய வார்த்தை மீறி நடந்து எனக்கு என்ன நடக்கும்? ஆசீர்வாதம் இல்லை. என்ன இல்லை? நீங்க தெரியாம நிறைய நம்ம அங்க போறதில்ல, இங்க போறதில்ல, மதுபான கடைக்கு போறதில்ல, அதுக்கு போறதில்ல, இது கிளப்புக்கு போறதில்ல, சினிமா தியேட்டருக்கு போறதில்ல. ஆனா அதுக்கெல்லாம் போறதில்ல, அதெல்லாம் நமக்கு தெரியும். ஆனா அதை தாண்டி நம்ம நிறைய தவறுகளை செய்து கொண்டிருக்கிறோம். அல்லேலூயா. என்ன செய்து கொண்டிருக்கிறோம்? சொந்த குடும்பத்துக்குள்ளே பகை உணர்வுகள், சொந்த குடும்பத்திலே கசப்புகள், சொந்த குடும்பத்திலே வெறுப்புகள், தேவையில்லாத சூழ்நிலைகளை நம்மளே உருவாக்குறோம். அப்ப நான் சொல்றேன், ஒரு குடும்பத்துக்குள்ள இந்த காரியங்களை வரும் பொழுது நான் கர்த்தருடைய வார்த்தையை மீறி போகிறேன். அல்லேலூயா. அவளும் பழத்தை சாப்பிட்டு கம்முன் இருந்து அவனுக்கும் கொடுத்து அவனையும் நரகத்துக்கு கூட்டிட்டு போறா. அல்லேலூயா. ஏதை நான் சொல்றேன்னா, நீங்க கொஞ்சம் அமைதியா இருந்துட்டீங்கன்னா அவர் அந்த பழத்தை சாப்பிட மாட்டார். நீங்க அமைதியா இருந்துட்டீங்கன்னா அவளும் அந்த பழத்தை சாப்பிடாம நம்ம ஏதேன் தோட்டத்தினுடைய அந்த பரிபூரணங்களை, ஆசீர்வாதங்களை பெற்று கர்த்தரோடு அனுதினமும் உலாவுகிற குடும்பமாக நம்மளை எல்லாம் கர்த்தர் நடத்த சித்தமுள்ளவராய் இருக்க. நல்ல கைகளை தட்டி கர்த்தருடைய நாமத்தை அப்படியே மகிமைப்படுத்துங்க பார்க்கலாம். கர்த்தர் நல்லவராய் இருக்கிறார். இன்னைக்கு நிறைய குடும்பங்களோடு போராட்டம். அதான் திரும்ப நான் அடுத்த வார்த்தைகளை போக முடியாம இன்னைக்கு குடும்பங்களை கர்த்தர் சொல்லி கொண்டு இருக்கிறார். இன்னைக்கு நிறைய உங்க குடும்பத்தை கொஞ்சம் கவனிச்சு பாருங்க. நான் சொல்றேன், ஆதியிலிருந்து அந்த அன்புக்குள்ள வாங்க. எதுக்குள்ள வாங்க? ஆதியில இருந்த. இப்ப பிள்ளைகளா இருக்கட்டும், பிள்ளைகளுக்கு சொல்றேன், கணவன் மனைவிக்கு சொல்றேன், ஆதியில பாருங்க, ஒரு பசி எடுத்தா அப்பா அம்மாவை பார்த்து குழந்தைகள் அழும். அது ஆதியின் அன்பு. அல்லேலூயா. ஆதியில திருமணம் ஆகும் போது எப்படி இருந்தோம்? என்ன பண்ணோம்? அதை எப்படி பாஸ்டர் மறுபடியும் கிளப்பி விடுறீங்க? மறுபடியும் இல்லை, நான் உண்மையை எனக்குள்ளே போடுறத நான் சொல்கிறேன். கொஞ்சம் அதை திரும்பி பாருங்க. நான் மறுபடியும் சொல்கிறேன், ஆதியில் எவ்வளோ அன்பாக இருந்தோம். அந்த திருமணமான நாட்களில் பல மாதங்கள் எவ்வளோ சந்தோஷம். என்னங்க இப்போ என்னங்க கொஞ்சம் இருமுனா போதும், தலையை தட்டி விட்டு தண்ணி கொடுக்கறது. இப்போ வெந்நீர் கூட கிடைக்க மாட்டேங்குது. என்னதான் கிடைக்குது? நான் என்ன இங்கே சொல்கிறேன், இங்கே திரும்பி பார்க்காது, இங்கெல்லாம் போயிட்டு தான் இருக்குது. இல்லைன்னா இங்கே வந்து நிற்க விட மாட்டேன். நான் என்னை பொறுத்தளவுக்கு சரியாக இருந்தால் தான் நிற்க முடியும். இல்லைன்னா நீ கத்தர் பார்க்குற
அதனால அது போயிட்டு இருக்கு. அப்ப பாருங்க, என்னங்க என்னங்கன்னு ஓடி வருது. முடியாது, கணவன் கொஞ்சம் இருமுனா போதும் ஓடி வருது. நம்ம சலிச்சவங்களா? ஐயோ ஐயோ, போகும்போது வரும்போது ஏதாவது வாங்கிட்டு வருது, சாப்பிடுங்க சாப்பிடுங்க சாப்பிடுங்கன்னு. இப்ப ஏதாவது சொன்னாதே, இருக்கிறத வச்சு செஞ்சு தின்னு. ஆளப்பார் எப்ப பார்த்தாலும் ஏதாவது கேட்டுக்கிட்டு இருக்க. அப்ப கேளு, ஏதாவது வாங்கி தரேன், கேளு கேளுன்னு. இப்ப கேட்டா கூட என்ன பண்றது இல்லை. உண்மையா இல்லையா? உங்க மனசை தொட்டுங்க. உங்க தேவன் நமக்கு சாட்சியா இருக்கிறார். கொஞ்சம் குடும்பங்களை கொஞ்சம் எல்லாம் கவனிங்க. பிள்ளைகள் அதே தான், பசி வந்தால் பெற்றோரை பார்த்தாங்க. இப்போ ஃபோன் எடுக்கிறது, ஆர்டர் போடுறது, பீஸா பருக்கிற எல்லாத்தையும் தின்னுபிட்டு என்ன பண்ணுறது, மூச்சு விட முடியாமல் கிடக்க வேண்டியது. அன்னைக்கு அந்த குழந்தையின் அந்த அனுபவங்கள், அந்த ஆதியின் அன்பு குடும்பத்துக்குள்ள என்ன வரணும்? அப்பா கையை பிடிச்சி நடந்த பிள்ளைகள், அம்மா கையை பிடிச்சி நடந்த பிள்ளைகள் இப்போ உதறி விட்டு ஓடுதுங்க. என்ன பண்ணுதுங்க? ஓடுதுங்க. அப்பா அம்மா கொடுக்கறத சாப்பிட்டுக்கிட்டு இருந்த பிள்ளைங்களாம் இன்னைக்கு என்ன பண்ணுது? அப்போ ஓடுதுங்க. அப்போ அந்த ஆண்டவர் சொல்றாரு, ஆதியின் அன்பு குடும்பத்துக்குள்ள வரணும். என்ன வரணும்? ஆதி அன்பு இருந்தமா இல்லையா? எப்படி இருந்தமா இல்லையா? பெற்றோர்களும் பிள்ளைகள் மேல அந்த அன்பை என்ன பண்ணணும்? வைக்கணும். என்ன பண்ணணும்? என்னங்க சாப்பிடுமா, இதெல்லாம் மறுபடியும் என்ன வரணும் குடும்பத்துக்குள்ள? ஏன் ஆண்டவர் இதை திரும்ப திரும்ப சொல்றோம்? நம்ம குடும்பத்தை கர்த்தர் ஒரு நிலைப்படுத்த விரும்புகிறார். நம்ம குடும்பங்களுக்குள்ள அந்த ஆசீர்வாதத்தை கொண்டு வர விரும்புகிறார். நான் சொல்றேன், குடும்பத்தை விட ஒரு பெரிய மகிழ்ச்சியான இடம் உலகத்துல எங்கேயுமே இல்லை. ஆமீன் சொல்றவங்களாம் சொல்லுங்க பார்க்கலாம். அல்லேலூயா சொல்லுங்க பார்க்கலாம். இன்னைக்கு பிசாசு அதை வேறு விதமா மாத்தி வச்சிருக்கலாம். நான் சொல்றேன், ஆண்டவரை மறுபடியும் சொல்றேன், மறுபடியும் நான் அதை கொடுக்க ஆயத்தமா இருக்கிறேன். அதுக்கு என்ன பண்ணணும்? என்ன பண்ணணும்? பழசெல்லாம் விட்டுறணும். இன்னைக்கே சரண்டர் ஆயிடணும். ஆண்டவர்கிட்ட சொல்லணும், ஆண்டவரே ஆதியில என் கணவன் ஆண்டவரே வாங்கி வாங்கி கொடுத்தார், அந்த அந்த ஆசீர்வாதம் மறுபடியும் வரணும்ப்பா. நீங்களும் சொல்லணும், ஆதியில் என் கணவனை பார்த்த அந்த அன்பின் அந்த இது எனக்குள்ள வரமாட்டேங்குது. உண்மைதானே? அவரை பார்த்தாலே சில நேரத்தில் என்ன வருது? எரிச்சல் வருது, கோபம் வருது, இது வருது, அது வருது, என்னென்னமோ வருது. சில நேரத்தில் எதையா தூக்கி அடிச்சிடலாமான்னு கோபம் கூட சில பேர்த்துக்கு என்ன பண்ணுது? வருது. சில நேரத்தில் சொல்றோம், இதை ஏன் தான் கட்டிக்கிட்டனோ, தெரியாதனமா கட்டிக்கிட்டேன். தயவு செய்து சொல்றேன், அந்த வார்த்தையெல்லாம் அழிச்சிருங்க. நான் சொல்றேன், யோபுனுடைய மனைவி நீ ஜீவனை விடு, தூசித்து ஜீவனை விடுன்னு சொன்ன அதே மனைவி வச்சுதான் இரட்டத்தனியான ஆசீர்வாதத்தை கர்த்தர் கொடுத்தார். நல்ல கைகளை தட்டி கர்த்தருடைய நாமத்தை அடைய மகிமைப்படுத்துங்க. கர்த்தர் நல்லவராய் இருக்கிறார். அல்லேலூயா, அல்லேலூயா. அப்ப நல்ல கவனிங்க பார்க்கலாம். அப்ப இதை நம்ம ரொம்ப கவனமா கேளுங்க. வார்த்தை உங்களுக்கு தான் கொடுத்துட்டு இருக்கிறாரு. வார்த்தை உங்களுக்கு தான். நீங்க இதை அசால்ட்டா நினைச்சுக்கிட்டு நீங்க 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 இன்னும் இப்படியே நின்றுட்டு இருந்தோம்னா, நான் நிச்சயமா சொல்றேன், உலகத்துல எங்க யாரு நீங்க என்ன சூழ்நிலை இருந்தாலும் ஆசீர்வாதம் உள்ள வராது. ஆண்டவர் என்ன சொல்றாருன்னா, குடும்பத்தை முதல்ல மாற்று. குடும்பத்தை முதல்ல என்ன பண்ணுங்க? 100 வயசுனாலும் பாருங்க, ஆபிரகாமையும் சாராளையும் கொஞ்சம் கவனிச்சு பாருங்க, எவ்வளோ அன்பா இருக்கிறாங்க. 90 வயசுலயும் மாவை எடுத்து செய்ய அப்படின்னு சொன்னா அப்படியே அழகா உட்காந்து சாரால், அத்தனை வேலைக்காரர்கள் இருந்தாலும் சாரால் மாவை பிசைஞ்சு அப்பத்தை சுட்டு கொண்டு வந்து கொடுக்குறா. அல்லேலூயா, அல்லேலூயா. அப்ப இதெல்லாம் நீங்க கொஞ்சம் கவனிக்கணும். இதெல்லாம் நம்ம குடும்பத்துல இதெல்லாம் நீங்க கவனிக்கணும். நல்லா கவனிங்க. இந்த லோத்துக்கும் இந்த ஆபிரகாமுக்கும் என்ன வித்தியாசம்? நான் வேகமா சொல்றேன் பாருங்க. ஆபிரகாம் வீட்டின் வாசப்படியில இருந்தான். எங்க இருந்தா? அந்த வாசிக்க நேரம் இல்லை, கர்த்தர் சித்தமான அடுத்த வாரம் அந்த வசனத்தை பார்க்கிறேன். ஆபிரகாம் வீட்டின் வாசப்படியில் இருந்தான். ஆனா லோத்து எங்க இருந்தான் தெரியுங்களா? நம்மால் போட்டாருன்னு நினைக்கிறேன். பின்பு கர்த்தர் மம்ரோயின் சமபூமியில் அவனுக்கு தரிசனம். அவன் பகல உஷ்ண வெளியில் கூடார வாசலில உட்கார்ந்து. இதை லோத்து எங்க உட்கார்ந்து இருந்தான்னு கொஞ்சம் நீங்க கவனிச்சிங்க. ஆதியாகமம் 18:1 ஆபிரகாம் கூடார வாசல்ல உட்கார்ந்து இருக்கிறான். லோத்து எங்க உட்கார்ந்துருந்தான் தெரியுங்களா? தெருவுல உட்கார்ந்துருந்தான். ஒளிமுக வாசல் இல்ல, தெருவுல உட்கார்ந்துருக்க. இந்த ரகசியத்தை யான்னு சொல்லுங்க பார்க்கலாம். யான்னு கூடதான் பேசுறேன். இந்த ரகசியத்தை யான்னு சொல்லுங்க பார்க்கலாம். ஆபிரகாம் எங்க இருந்தா? கூடார வீட்டுல இருக்கிற அந்த வாசல்ல உட்கார்ந்து இருக்கிற. லோத்து எங்க இருந்து இருக்கிறான்னா வீதியில, ஒளிமுக வாசல். எங்க இருக்கிறா? வாசல் இல்ல. எங்க? எந்த வாசல்ல? ஆதியாகமம் 19:1 வாசிங்க. அங்க இருக்குது பாருங்க. சோதோமின் வாசலில் உட்கார்ந்து இருந்தா. தவறா சொல்லிட்ட, ஒளிமுக வாசல் தப்பு. சோதோமின் வாசலில் உட்கார்ந்து இருந்தா. அப்படின்னா அழிவின் பட்டணத்தின் வாசலில் உட்கார்ந்து இருக்கிறான். அல்லேலூயா. இவன் எங்க இருந்தா? ஆபிரகாம் எங்க இருந்தா? என்ன வித்தியாசம்?
அந்த வெளிப்பாடுலாம் அவ்வளவு சீக்கிரம் உங்களுக்கு வராது. சரி, லோத்தினுடைய மனைவி என்னவானா? ஆபிரகாமுடைய மனைவி என்ன ஆனா? எல்லாத்துக்கும் ஜீவனுள்ள எல்லாருக்கும் தாயா ஆனா. இப்ப தெரியுதா இல்ல இன்னும் விளக்கணுமா? கொஞ்சம் டேமேஜ் ஆயிரும், பரவாயில்லையா? சொல்லுங்க. அப்ப லோத்தினுடைய மனைவி எங்கதான் ஆசை வச்சிருந்தா? நீங்க அது இன்னும் கொஞ்சம் ஆழமா உள்ள போச்சீங்கன்னா, இப்ப தூதர்கள் வந்தோன்னா லோத்து தான் எல்லா வேலையும் செஞ்சுட்டு இருப்பான். அங்க சாராளும் ஆபிரகாம் சேர்ந்து அப்பம் சுட்டா மந்தைக்கு போய் நல்ல கொளுத்த கன்றுகளை கொண்டு வந்தான். இந்த வசனங்களை நீங்க பாத்தீங்கன்னு சொன்னா அவன் சொல்றான், அவன் ஆதியாகமம் 19:3 அவன் அவர்களை மிகவும் வருந்தி கேட்டுக்கொண்டான். அப்பொழுது அவன் இடத்துக்கு திரும்பி அவன் வீட்டில் பிரவேசித்தார்கள். அவன் புளிப்பில்லாத அப்பங்களை சுட்டு. அம்மா எங்க போனாங்க? லோத்தோட அம்மா எங்க போனாங்கன்னு, அவங்க மனைவி எங்க போனாங்க? ஷாப்பிங் போனாங்க. எங்க போனாங்க? கொஞ்சம் கவனிங்க பார்க்கல. எங்க போனாங்க? லோத்தோட மனைவி ஷாப்பிங் போயிருக்காங்க. எங்க போயிருக்கிறாங்க? ஷாப்பிங். அப்படின்னு சொன்னா அப்படியே வீட்டில் எல்லாத்தையும் விட்டுட்டு அந்த அம்மா பாட்டுக்கு உலாத்திட்டு வர்றது அந்த அம்மாவுக்கு வேலையே. இந்த மனுஷன் பாருங்க, வாசல்ல உட்காந்துட்டு அப்பங்களை சுட்டு பாருங்க. இது யார் செய்யற வேலை? அப்பங்களை சுடுறது யார் செய்யற வேலை? அக்காலத்தின் முறைமையின்படி யார் தான் செய்யணும்? அங்க சாராள் செய்யணும், இங்க யார் தான் செஞ்சிருக்கணும்? அப்ப லோத்தின் மனைவி இப்ப அங்க என்னதான் பிரச்சனை இருந்திருக்குது? லோத்தின் மனைவி உலாவ போயிட்டாங்க. எங்க போயிட்டாங்க அப்படின்னா, அந்த உலகத்தின் ஆசைகள், உலகத்தின் விருப்பங்கள், உலகத்தின் எண்ணத்துல அந்த லோத்து அந்த சோதனை பட்டணத்துக்குள்ள இருக்கிற பொருட்கள் மேல, அந்த இது மேல ஆசை ஆசை ஆசை. லோத்தினுடைய மனைவிக்கு அங்க இருக்கிற பொருட்கள் மேலதான் ஆசை, மத்த தேவன் மேல எல்லாம் ஆசை இல்லை. ஆனா சாராளுக்கும் ஆபிரகாமுக்கும் வாக்கு தத்தத்தின் மேல விருப்பங்கள், வாக்கு தத்தத்தின் மேல ஆசைகள், தேவன் மேல விருப்பங்கள் இருந்தது. அந்த ஆபிரகாமுக்கும் சாராளுக்கும் நல்ல ஒரு பாண்டிங் இருந்தது. என்ன இருந்தது சொல்லுங்க? இப்ப ஏன் உங்க வீட்டுக்காரர் வீட்டை விட்டு போறாருன்னு தெரியுதா? நிறைய பேர் வீட்டுல தங்க மாட்டாங்க. எங்க தான் தங்கிட்டு இருப்பாங்கன்னா வீதியில தான் தங்குவாங்க. அல்லேலூயா. இப்ப ஏன் வீட்டை விட்டு போனாங்கன்னு தெரியுதா? என்ன பிரச்சனை? என்னதான் பிரச்சனை? ஏவாள் தான் பிரச்சனை. ஏவாள் பிரச்சனைனாலதான் மனுஷன் பாருங்க, அவரே மாவெடுத்து பிசைஞ்சு புளிப்பில்லாத அப்பங்களை சுட்டு அவர்களுக்கு விருந்து பண்ணினார். அல்லேலூயா. இந்த ரெண்டு தூதர்கள் அப்படியே மேட்ச் பண்ணி பார்த்தீங்கன்னா, அங்கே அவர்கள் சாப்பிட்டு வாக்குத்தத்தம் நிறைவேறும்படி ஆசீர்வதித்தார்கள். அல்லேலூயா. ஆனால் லோத்து மேல கிருபை, லோத்து மேலதான் கிருபை வச்சிருந்தார். அப்ப லோத்து மேல கிருபை வச்சிருக்கும் போது அந்த அம்மா சொல்ற, இந்த பட்டணம் அழிக்கப்பட போகுது, இந்த பட்டணத்தை விட்டு நீ வெளியே வான்னு சொல்லி அவங்க தாமதம் பண்ணும் போது அந்த குடும்பத்தை என்ன பண்றாங்க? தேவதூர் கரங்களை பிடிச்சு சொல்ற, திரும்பி பார்க்காத. யாரை பார்க்காத? திரும்பி பார்க்காத. இந்த இடத்தை விட்டுரு, இந்த விட வேண்டியது இந்த இடத்தை விட்டுட்டு திரும்பி பார்க்காம போனா லோத்தம்மா என்ன பண்ணாங்க? என்ன பார்த்தாங்க? கடைசி என்னதான் ஆனாங்க? கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. இதனுடைய சரித்திரத்தை அப்படியே திரும்பி பார்த்தீங்கன்னா ரொம்ப ஒரு 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 கர்த்தர் விரும்பத்தகாத ஒரு செயல், ஒரு சந்ததி உருவாகுது. இவ பண்ணின தப்பி நிமித்தம். நல்ல கவனிங்க. ஒரு குடும்பத்தில் ஒரு தலைவி சரியா இல்லை என்று சொன்னால் அந்த குடும்பமே சாபத்துக்குள்ளானதுக்கு யார் அடையாளம்னா லோத்து தான் அடையாளம். அப்படியே திரும்பி பாருங்க, ஆபிரகாமும் சாராளையும் பாருங்க. அவள் தேவனுடைய பிள்ளையாய் ஆபிரகாமுக்கு கீழ்ப்படிந்து அவள் வீட்டில் ஆபிரகாமோடு இணைந்து ஒவ்வொரு காரியங்களும் செய்து கொண்டு இருக்கும் பொழுது அவள் நிமித்தம் தேசங்கள் ஆசீர்வதிக்கப்பட்டது. ஆனா இங்க லோத்து நிமித்தம் ஒரு 2 சந்ததிகள் சாபத்தின் சந்ததிகள், அந்த குடும்பமே சாபத்தின் சந்ததிகளாய் மாறி போச்சு. அல்லேலூயா. அப்ப வீட்டில் ஒரு தலைவியம்மா சரியில்லைன்னா என்ன ஆகும் சொல்லுங்க? நீங்க தான் சொல்லுங்க. ஒரு வீட்டில் ஒரு தலைவி சரியில்லை அப்படின்னா வேதத்தில் திட்டமா சொல்லுது, அந்த சந்ததியை சாபத்துக்குள்ள போனதா. நான் வேதனையோடு சொல்றேன், நான் துக்கத்தோடு சொல்றேன், அப்படி யாரும் இனி இருக்கக்கூடாது. உங்களுக்குள்ள ஒரு நல்ல பாண்டிங், கணவன் மனைவி தாய் தகப்பன் பிள்ளைகளுக்குள்ள ஒரு நல்ல பாண்டிங்கை கொண்டு வாங்க. நீங்க எதுக்கு ஜெபம் பண்றீங்களோ இல்லையோ ஆண்டவர்கிட்ட சொல்லுங்க. அதுதான் ஆண்டவர் சொல்ல, வேதனை இல்லாத ஆசீர்வாதம் வேணும்னா குடும்பம் முதல்ல சரியா இருக்கணும். குடும்பம் முதல்ல என்னவா இருக்கணும்? சரியா இருந்தாதான் அதுல அந்த ஆசீர்வாதத்தை கர்த்தர் வெளிப்படுத்த முடியும். குடும்பம் சரியில்லாம உனக்கு 1 கோடி ரூபாய் கொடுத்தா என்னதான் பண்ணும்? எங்க தான் போவோம்? 1 கோடி ரூபாய் இப்ப கர்த்தர் கொடுத்துட்டார், என்னதான் நடக்குங்க?
சமீபத்தில் ஏதோ ஒரு பல காரியங்கள் வந்துச்சு. நகையெல்லாம் எடுத்து போட்டுக்கிட்டு அப்படியே பார்த்துக்கிட்டு அப்படியே ஒரு முகமெல்லாம் மாறி ஒரு மாதிரியே திரிகிற மாதிரி தான் என்ன ஆகும்? 1,00,00,000 எங்கே தான் போகும்? எங்கே தான் போகும்? லேயால் மாதிரி ஷாப்பிங்கில் தான் போகும். எங்கே தான் போகும்? வீணா போயிடும், வீணா போயிடும். கர்த்தர் நம்மளை கொடுப்பதெல்லாம் பெரிய விஷயமே கிடையாது. அப்போ அதனால என்ன ஆகும்? என் வீட்டுக்கு இதை செய், உன் வீட்டுக்கு இதை செய், அதை செய், திடீர்னு சொல்லி வீட்டுக்காரர் கொஞ்சம் ஒரு ஒரு 4 லட்ச ரூபாய் தூக்கிட்டு அவங்க அம்மா வீட்டுக்கு கொடுத்துட்டார். எங்கே கொடுத்துட்டாரு? அவங்க அம்மா வீட்டுக்கு ஒரு 5 லட்ச ரூபாய் எடுத்து கொடுத்துட்டாரு. இப்போ நமக்கு 1,00,00,000 வந்துச்சு. இப்போ என்னதான் ஆகும்? சொல்லுங்க, என்னதான் ஆகும்? மனசை தொட்டு சொல்லுங்க சகோதரிகள்லாம், அவங்க வீட்டுக்காரரு உங்களுக்கு 1,00,00,000 வருது, 5 லட்ச ரூபாய் எடுத்து அவங்க அம்மா வீட்டுக்கு கொடுத்துட்டார். நீங்க என்ன பண்ணுவீங்க? புருஷனே நல்ல காரியத்தை செய்தாய், வா உனக்காக பிரியாணி செய்து வைத்திருக்கேன்னு சொல்லுவீங்களா? இல்லை என்னதான் சொல்லுவீங்க? அப்படி மூஞ்சி அவரை கொடுத்துட்டான்னு செய்தி வந்த உடனே நம்ம என்னவாயிருவோம்? வேறு மனிதனாய் மாறி விடுவோம். எனக்கு 95 லட்சம் மிச்சமே கிடையாது, 5 லட்ச ரூபாய் யாரை கேட்டு நீ அங்கே கொடுத்த, அவ்வளோதான். அந்த 1,00,00,000 ரூபாய் என்னதான் ஆகும்? அப்போதான் நம்ம நினைப்போம், ஏன்டா இந்த 1,00,00,000 ரூபாய் வீட்டுக்கு வந்தது, ஏன்டா இந்த சூழ்நிலை. அப்போ ஆண்டவர் சொல்றாரு, உன் குடும்பத்தில் நான் எல்லாத்தையும் கொடுக்க ஆயத்தமாக இருக்கிறேன். உங்க கணவன் மனைவி பிள்ளைகள் பெற்றோர்களுக்குள்ள ஒரு நல்ல பாண்டிங் வரணும். அது ஆதி காலத்தின் அன்பு வந்துச்சுன்னா நீங்க செய்யுங்க, உங்க மன விருப்பத்தின்படியே செய்யுங்க, உங்க மன விருப்பத்தின்படியே செய்யுங்கன்னு அல்ல கையை தட்டி அவர்களை வரவேற்று உற்சாகப்படுத்தி அவர்களை செய்வீர்கள். நல்ல தேவனை மகிமைப்படுத்துங்க பார்க்கலாம். கர்த்தர் நல்லவராய் இருக்கிறார். அல்லேலூயா, அல்லேலூயா. அப்ப ஆண்டவர் என்ன சொல்றாருன்னா, நீங்க முதல்ல ஒன்றுபடுங்க. முதல்ல என்ன பண்ணுங்க? விட வேண்டியதை விடுங்க. ஆண்டவர் சொல்ற, விட வேண்டியதை விடு. கர்த்தர் சொல்றது அப்படியே செய். அடுத்தது சொல்றாரு, வாக்குவாதம் வேணாம். வாக்குவாதம் என்ன வேணாம்? குடும்பத்துக்குள்ள வாக்குவாதங்கள் வேண்டாம். இன்னும் செய்திக்குள்ளே போகல. பழைய செய்தி தான் உங்களுக்கு சொல்லிட்டு இருக்கிற, அதுலேருந்து வர்றது தான் உங்களுக்கு சொல்லிட்டு இருக்கிற. ஆனால் நேரம் முடிய போகுது, ஒரு 5 நிமிஷம் தான் இருக்குது. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. அல்லேலூயா. அப்போ ஆண்டவர் திரும்ப திரும்ப நமக்கு திரும்ப திரும்ப சொல்றது ஒரே காரியம், உங்களை நீங்க கூர்ந்து கவனிங்க, கூர்ந்து கவனிங்க. அன்போடு பேசுகிறோமா? பிள்ளைகளோடு அன்போடு பேசுகிறோமா? பிள்ளைங்கள்லாம் கவனிங்க. பெற்றோரோடு அன்போடு பேசுகிறோமா? பிள்ளைகள்லாம் கவனிங்க பார்க்கலாம். இன்னைக்கு கொஞ்சம் நல்லா கொஞ்சம் வளர்ந்து கொஞ்சம் அப்படியே பெரிய ஆச்சுன்னா பெற்றோர் கூட உட்காந்து என்ன பண்ணுறது இல்லை, பேசுறது இல்லை. அவங்கள குறைவுபட்டுக்கிறோம். நீங்கள் உட்காந்து பரவாயில்ல, அவங்க எப்படி தான் இருக்கட்டும், உட்காந்து நம்மளால பேச முடியுதா? அப்போ பிசாசு பாருங்க, பெற்றோருக்கும் பிள்ளைகளுக்கும் ஒரு பிரிவினை உண்டாக்கி வச்சிருக்கிறோம். பேச முடியல, உட்காந்து பேச நல்ல காரியத்தை பேச முடியல, உட்காந்து குடும்பத்தோடு ஒரு மகிழ்ச்சியா இருக்க முடியல. அப்பேற்பட்ட ஒரு 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 வெறுப்பை உண்டாக்கி வைத்திருக்கிறார். அல்லேலூயா. கணவன் மனைவி உட்காந்து பேசுறோமா? குடும்ப காரியங்கள், சபை காரியங்கள், தரிசனங்கள், தேவ திட்டங்கள் நம்ம எப்படி செய்யணும், ஏதாவது உட்காந்து பேசுறீங்களா? அல்லேலூயா. எத்தனை பேர் குடும்பம் உட்காந்து பேசிட்டு இருக்கிறீங்க வீட்டில்? வேண்டாத போன கதையெல்லாம் இல்லை. உட்காந்து கர்த்தர் அந்த நடத்தி வந்த பாதைகளை திரும்பி பார்த்தப்பா, அப்படிலாம் ஆண்டவர் நம்மளை நடத்திருக்கிறாருப்பா, நீ இன்னும் கவலைப்படாத, நம்ம இன்னும் கர்த்தர் நம்மளை செய்வார். நமக்கு தான் வாக்கு தத்தத்தை கொடுத்துருக்கிறாரு, திட்டங்களை கொடுத்துருக்கிறாரு, ஒரு பெரிய உலகம் தழுவின தரிசனமுள்ள ஒரு திருச்சபையோடு நம்மளை இணைச்சி இருக்கிறாரு. நமக்கு என்ன, ஒன்றும் பயப்படாத, நாங்கள் ஜெபம் பண்ணுறோம், ஒன்றும் கவலைங்காத. எத்தனை மனைவிமார்கள் உங்கள் கணவனை தேற்றுறீங்க? கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. அதுக்கெல்லாம் இப்போ நேரம் கிடையாது, அதுக்கெல்லாம் நேரம் கிடையாது. அவரும் முறுக்கிக்கிட்டே தான் இருக்கிறார். முறுக்கு கம்பி, டிஎம்டி முறுக்கு கம்பி மாதிரியே முறுக்கிட்டு சுத்துறது வீட்டுக்குள்ள. வெளியில போனா எல்லாம் அதே தான் திரும்ப திரும்ப சொல்றான். வெளியில போனா எல்லாம் சிரிப்பு வருது, ஆனா வீட்டுக்குள்ள டிஎம்டி கம்பி மாதிரியே அப்படியே முறுக்கிக்கிட்டு இருக்கிறது. அது பிசாசுடைய வேலை. யாருடைய வேலை சொல்லுங்க? யாருடைய வேலை? அதெல்லாம் பிசாசு செய்யறோம். வீட்டில் முறுக்கிக்கிட்டு தயவு செய்து இருக்காதுங்க. அன்பை வெளிப்படுத்துங்க, அன்பை விதைங்க. அன்று சொல்ற அன்பை விதை, குடும்பத்துக்குள்ள அன்பை விதை. வெளியில் அப்புறம் முதல்ல குடும்பத்துக்குள்ள அன்புகளை விதைத்து குடும்பத்தை எல்லாத்தையும் என்ன பண்ணுங்க, சீர்படுத்துங்க. அல்லேலூயா, அல்லேலூயா. கடைசியா நான் நிறைவு செய்கிறேன். ஆரம்ப கட்டத்துல எல்லாம் ஒரே பார்வையில் 1000 காரியங்கள் இருக்கும். கண்ணும் பேசிக்கு. இப்ப கையும் தான் பேசிக்குது. என்னதான் பேசிக்குது? கையும் தான் பேசிக்குது. ஒரு காலத்துல கண்ணும் பேசிச்சு, இப்ப என்னதான் பேசுது? அந்த பழைய வாங்க நான் என்ன சொல்றேன், பழைய நினைவுக்கு வாங்கன்னு தான் ஆண்டவர் சொல்றார். பழசுக்கு வா, யோசி, அந்த பழைய நினைவுக்கு வாங்க. ஒரு பார்வை பார்த்தாலும் என்ன ஆயிரும்? இப்ப எல்லாம் யோசிக்கிறோம், அந்த பார்வையில எங்க பாஸ்ட் அதெல்லாம் போச்சு பாஸ்ட். இப்ப பார்த்தாலே என்ன பண்ணுன, அந்த பார்வையிலே அக்கினி அம்புகளா ஏறாங்க பாஸ்டர். அதை பிடிச்சி அதை சரிப்படுத்தி அது என்ன எதுக்கு ஏன்னா அந்த பார்வை எங்களுக்கு தெரியும், பல வருஷமா இருந்த அந்த பார்வை இப்ப என்ன பார்வைனே தெரியல, ஏன் அது அப்படி பார்க்குதுன்னே தெரிய மாட்டேங்குது பாஸ்டர். அல்லேலூயா. இருக்குதா இல்லையா? ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. 2 பேத்துக்குமே சொல்றேன், 2 பேத்துக்குமே சொல்றேன். அல்லேலூயா.
அல்லேலூயா. கர்த்தர் அன்பின் ஆவியை ஊற்றுகிறார் குடும்பத்து மேல, பிள்ளைகள், குடும்பங்கள், கணவன் மனைவி எல்லாத்துக்குள்ள ஒரு பாண்டிங் வரணும். அல்லேலூயா. ஒரு காலத்துல வச்ச கண்ணு வாங்காம பார்த்தோம், இப்ப என்ன இல்லை பார்க்கறதே என்ன இல்லை பார்க்கறது இல்லை. ஆண்டவர் சொல்றாரு அந்த அன்புக்குள்ள வா. அது ஆண்டவர் பாருங்க, அந்த அன்பா குடும்பத்தை அழகா உனக்கு ஏற்ற துணையை கொடுப்பேன்னு சொல்லி அவர் ஆயத்தப்படுத்தி காரியங்களை செய்தால். ஏற்ற துணைனா நிறைய விளக்கங்கள் இருக்குது. நீங்க நினைக்கிறதெல்லாம் செய்யறது அல்ல, நம்மளை சரிப்படுத்தி சீர்படுத்தி அழகா ஒவ்வொரு காரியங்களையும் செய்கிறது தான் அந்த ஏற்ற துணையாக இருக்கிறது. அல்லேலூயா, அல்லேலூயா. அதுக்கு தான் சொல்லுவாங்க, கரண்ட்ல எத்தனை வயர் இருக்குது சொல்லுங்க. எலக்ட்ரிஷியன் கோல்டு மெடல்லாம் சொல்லுங்க. அவர் எங்கேயோ இருக்கிறாருன்னு நினைக்கிறேன். நம்மளால எங்கேயோ இருக்கிறார், பிடிச்சி வைங்க பார்க்கலாம். எங்க வயருக்கு எத்தனை வழி இருக்குது? 2 வயர். என்னது? ஒன்று எர்த்து, ஒன்று நியூட்ரல், ஒன்று பவர். ரெண்டுமே பவரா இருந்தா என்னகா அவ்வளோதான், எல்லாத்தையும் வெடிச்சு. அப்போ ஒன்று குடும்பம்னா என்னவா இருக்கணும்? ஒன்று நியூட்ரலா இருக்கணும். அதனால தான் ஆப்போசிட்டா கர்த்தர் என்ன பண்ணி வச்சிருக்காரு? குடும்பத்தை என்ன பண்ணி வச்சிருக்கிறாரு? அது அப்படியே கரெக்டாக மெயின்டைன் பண்ணணும். அது என்ன பண்ணணும்? 2 பவராக இருந்துச்சு என்னதான் ஆகும்? அவ்வளோதான். இப்போ பார்ட்ஸ் என்னதான் பண்ணணும்? பரலோகமே என் சொந்தமேன்னு ஒவ்வொரு வீட்லேயும் வந்து என்ன பண்ணணும்? பாட்டு தான் பாடிட்டு இருக்கணும். அதனால நமக்கு அப்படி இல்லை, பரலோகத்துக்கு ஆள் சேர்க்கிற வேலையை கர்த்தர் வச்சிருக்கிற. நல்ல கையை தட்டி கர்த்தருடைய நாமத்தை அப்படியே மகிமைப்படுத்துங்க பார்க்கலாம். கர்த்தர் நல்லவராய் இருக்கிறார். அல்லேலூயா. நான் சொல்றேன், இந்த சந்தோஷத்துக்கு எத்தனையாவது 1 கோடி ரூபா வேணுமா? 50 கோடி வேணுமா? எவ்வளவுதான் வேணும்? ஒண்ணுமே வேணாம். பச்சை தண்ணி இருந்தா போதும். அதை குடிச்சுக்கிட்டு கர்த்தருடைய சமூகத்துல அந்த ஒரு மனம், அந்த அன்பின் ஆவி என் குடும்பத்துல வரும்போது கர்த்தர் சொல்லுகிறா, உனக்கு ஆசீர்வாதத்தை கொடுக்கிறேன்ப்பா. அதோட வேதனை வரப்போறது இல்ல, வேதனை வரப்போறது இல்ல. அல்லேலூயா. லோத்தின் மனைவி மாதிரி இருக்கக்கூடாது. அல்லேலூயா. போச்சு, மொத்த ஆசீர்வாதமும் போச்சு. தயவு செய்து கவனமா இருங்க, கவனமாக இருங்க. வேதம் சொல்கிறது ஆவதும், சரி வேதம் சொல்லல, பழமொழி சொல்றாங்க ஆவதும். நான் அப்படிலாம் சொல்லல. ஒரு பெரிய எழுப்புதல் ஆண்டவர் சொல்றாரு, ஸ்திரீகளுக்குள்ள நீ ஆசீர்வதிக்கப்பட்டவர். அப்ப ஒவ்வொரு ரட்சிக்கப்பட்ட ஸ்திரீகளுக்கும் கர்த்தர் கொடுக்கிற வாக்குத்தத்தம் என்ன தெரியுமா? ஸ்திரீகளுக்குள்ள நீ ஆசீர்வதிக்க. நல்ல பக்கத்துல இருக்கிற எல்லா ஸ்திரீகளை கைகளை பிடிச்சி நல்ல சொல்லுங்க, நீ ஸ்திரீகளுக்குள்ள ஆசீர்வதிக்கப்பட்டவள். நல்ல சொல்லுங்க, ஸ்திரீக்குள்ள ஆசீர்வதிக்கப்பட்டவர். கர்த்தர் அந்த ஆசீர்வாதத்தை உங்களுக்குள்ள வச்சிருக்கிறாரு. சொல்லுங்க, எல்லா ஸ்திரீகளுக்குள்ளே பார்க்கலும் கர்த்தர் உங்களை ஆசீர்வதிச்சிருக்கிறாரு. உங்க மூலியமா தான் கட்டப்பட போகிறது, உங்க மூலியமா தான் பெரிய மாற்றங்கள் வரப்போகிறது. கர்த்தர் ஒரு பெரிய எழுப்புதலுக்கு உங்களை தான் தெரிந்தெடுத்திருக்கிறார். சொல்லுங்க, ஒரு தேசத்தின் பெரிய எழுப்புதலுக்கு கர்த்தர் பெண்களை பயன்படுத்தினதை போல தேசத்தின் எழுப்புதலுக்கு கர்த்தர் உங்களை பயன்படுத்துவா. அதனால கர்த்தர் சமூகத்தில் சந்தோஷமா இருங்க. அந்த பழைய அன்பு குடும்பத்துக்குள்ள கொண்டு வாங்க. கர்த்தர் உங்களை பெரிய காரியங்களை செய்வார். நல்ல கைகளை தட்டி கர்த்தருடைய நாமத்தை அப்படியே மகிமைப்படுத்துங்க. கர்த்தர் நல்லவராய் இருக்கிறார். அல்லேலூயா, அல்லேலூயா. பக்கத்துல சகோதரர்களை கையை பிடிச்சி சொல்லுங்க பார்க்கலாம், நீங்க கையிட்டு செய்கிற வேலையெல்லாம் கர்த்தர் உங்களுக்கு ஆசீர்வாதத்தை கொடுக்க போறாரு. உங்களுக்கு பாக்கியமும் நன்மையும் வரப்போகிறது. சொல்லுங்க, பாக்கியமும் நன்மையும் வரப்போகிறது. மறுபடியும் சொல்லுங்க, நீங்க கையிட்டு செய்கிற வேலையெல்லாம் கர்த்தர் உங்களை ஆசீர்வதிக்க போறாரு. உங்களுக்கு பாக்கியமும் நன்மை வரப்போகிறது. அதை பெற்று வேதனை இல்லாத ஆசீர்வாதத்துக்குள்ள கர்த்தர் உங்களை நடத்த போறாரு. நல்ல கைகளை தட்டி கர்த்தருடைய நாமத்தை மகிமைப்படுத்துங்க பார்க்கலாம். கர்த்தர் நல்லவராய் இருக்கிறார். அல்லேலூயா, அல்லேலூயா. அவ்வளவுதாங்க, இவ்வளவுதான் வாழ்க்கை. இதுக்குள்ள நம்ம வந்துட்டோம்னா போதும், கர்த்தர் நம்மளை கொண்டு பெரிய காரியத்தை செய்வார். கர்த்தர் பெரிய காரியங்களை கர்த்தர் நம்மளை கொண்டு செய்ய. அதனால முதல்ல ஆண்டவர் சொல்ற, குடும்பத்துக்காக அந்த பாண்டிங்குள்ள வாங்க, அந்த உறவுக்குள்ள மறுபடி வாங்க. வேண்டாம், நீங்க இதை மீறி குடும்பத்துக்குள்ள ஏதாவது இறங்கி நீ வேலை செஞ்சிட்டீங்கன்னா உங்களை காப்பாற்ற ஒருவராலும் கூடாது. நான் மறுபடியும் சொல்றேன், தேவையில்லாத பிரச்சனை நீங்களே கொண்டு வராதீங்க. இது வரைக்கும் கர்த்தர் அமைதியா பல பிரச்சனை நீங்க பண்ணிக்கொண்டே இருந்தாலும், சில கீழ்ப்படியாம சில செயல்பாட்டை உங்க குடும்பத்துல நீங்க செய்து கொண்டே இருந்தாலும், கர்த்தர் ஏன் இவ்வளவு நாள் அமைதியா இருந்தாருன்னு சொன்னா, உங்களுக்கு வாய்ப்பை கொடுப்பதற்கு. உங்கள் வாய்ப்பை, உங்களுடைய பிடிவாதம், உங்களுடைய அந்த பேச்சுகள் வேணாம், எல்லாத்தையும் நீங்க எழுதி வச்சுக்க. நாங்கள் சொல்றேன், இதை மீறி நீங்க வாக்குவாதம் பண்ணிக்கிட்டு தேவையில்லாத காரியத்தை குடும்பத்துல செஞ்சீங்கன்னா தேவையில்லாத செயல்பாடு குடும்பத்துக்குள்ள நுழைஞ்சிடும். லோத்தின் குடும்பத்தின் நிமித்தம், அந்த லோத்தின் மனைவி நிமித்தம் அந்த குடும்பமே சாபத்துக்குள்ள போனது.
தயவு செய்து நான் அன்பாகவும் சொல்கிறேன், தேவனுடைய அந்த அழுத்தத்திலையும் சொல்கிறேன், சகோதரிகள் ரொம்ப கவனமாக இருக்கணும். ரொம்ப கவனமாக. அதே சகோதரர்களுக்கு சொல்கிறேன், அன்பு காட்டுங்க. என்ன பண்ணுங்க, அந்த பழைய அன்பை கொண்டு வாங்க. என்ன பண்ணுங்க, முடிஞ்சது ஏதாவது ஒன்று வாங்கிட்டு வாங்க. முடிஞ்சது என்ன பண்ணுங்க, ஏதாவது வாங்கிட்டு வாங்க. பிள்ளைகள் இருக்காங்க, மனைவியும் உங்களுக்கு ஒரு பிள்ளையா நீங்க பார்க்கணும். அவங்களுக்கு ஏதாவது அந்த காலத்துல அப்ப இருந்தோம், இந்த காலத்துல ஏதாவது முடிஞ்சது அதை வீட்டுக்குள்ள அந்த அன்பை வெளிப்படுத்துவதற்கு வாங்கிட்டு வாங்க. அந்த அன்பை வெளிப்படுத்துவதற்கு வாங்கிட்டு வந்து மீண்டும் அந்த குடும்பத்துக்குள்ள அன்பை கொண்டு வாங்க. கர்த்தர் நம் மத்தியில நம்ம குடும்பத்தோடு இருந்து கர்த்தர் நம்மளை ஆசீர்வதிக்க தொடங்குவா. அவர் இனி வெளிப்படுத்த போகிற ஆசீர்வாதத்துல வேதனைகள் இருக்க போறது இல்லை. அது வேதனை இல்லாத பெரிய மாற்றம். நிறைய குடும்பத்துக்குள்ள நிறைய மாற்றத்தை கர்த்தர் கொண்டு வர விரும்புகிறார். நிறைய மாற்றம். இன்னைக்கு நீங்க அழுது கொண்டிருக்கிறீங்க, வேதனைப்படுறீங்க, துக்கப்படுறீங்க, பல காரியத்தை குறித்து குழம்பிட்டு இருக்க. ஆண்டவர் சொல்ல, பயப்படாத, நான் ஆசீர்வாதத்தை உனக்கு கொடுக்குறேன், அதோட வேதனை இருக்க போறது இல்லை. அல்லேலூயா. மறுபடியும் அந்த 3 காரியத்தையோடு நான் நிறைவு செய்கிறேன். அந்த சொல்லப்படும் வேதனை இல்லாத ஆசீர்வாதம் காலையில் எழும்போது தேவ பிரசன்னத்தில் அதெல்லாம் பிரிண்ட் பண்ணி அனுப்பிச்சிருங்க, சரிங்களா? அதெல்லாம் பார்த்து எதை சரிப்படுத்தணுமோ என்ன பண்ணணும், அதெல்லாம் கொஞ்சம் உங்களுக்கு அனுப்பப்படும். இனிமேல் செய்தியில் இப்படி தான் அனுப்பவும், அதை பார்த்து சரிப்படுத்து. இப்போ ஆண்டவர் பேசுகிறான்னா சரிப்படுத்தணும். என்ன படுத்தணும்? ஆயத்தமா சொல்லுங்க, ஆயத்தமா. நல்லா சொல்லுங்க, ஆயத்தமா இல்லையா? சில ஏவாளுடைய கையெல்லாம் உயர மாட்டேங்குது. நல்ல கைகளை உயர்த்தி கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. நல்ல கையை உயர்த்தி அல்லேலூயா சொல்லுங்க பார்க்கலாம். அல்லேலூயா. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. நான் அன்பா சொல்றேன், ஆவியின் நிறைவோடு சொல்றேன், இனி ஒரு புதிய தொடக்கத்தை எல்லா குடும்பத்திலையும் நீங்க பார்க்க போறீங்க. எல்லாம் நீங்க விட்டு கொடுத்துட்டா போதும், உங்க குடும்பம் வேற லெவல்ல கர்த்தர் கொண்டு போற. குடும்பமா உங்க மூலியமா கர்த்தர் சந்திப்பார். உங்க குடும்பம் ஒரு அடையாளமா மாறணும். அப்ப விட வேண்டியதை விடணும், கர்த்தர் சொல்றதை செய்யணும். வாக்குவாதங்கள் குடும்பத்துல இருக்கக்கூடாது. காலையில கண் விழிக்கும் போது எங்கதான் விழிக்கணும்? தேவ சாயல குடும்பமா கண் விழிக்கணும். இதெல்லாம் செயல்படுத்துங்க. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். எலும்பலாமா இன்னும் 3 காரியங்கள் தான் சொல்லப்பட்டிருக்குது. இன்னும் பல காரியங்கள் கர்த்தருடைய சமூகத்துல எஸ் டேடி இன்னும் 6 காரியங்களை நம்ம இன்னும் பேச வேண்டியது இருக்குது. இந்த ஆசீர்வாதம் கர்த்தர் சித்தமான வருகிற வாரங்களில அதை குறித்து பேசுவோம். கர்த்தர் நம்மளை நடத்துவார். இப்போ கேட்ட வார்த்தைக்கு நீங்க அப்படியே ஒப்பு கொடுங்க பார்க்கலாம். நீங்க தான் ஜெபிக்கணும். உங்களுக்குள்ள இருக்கிற என்னென்ன காரியமோ அப்படியே கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. ஆமாப்பா, என் குடும்ப சந்தோஷத்தை நான் தான் விட்டுட்டேன்ப்பா. இன்னொரு காரியம், அடுத்த குடும்பத்தோடு உங்க குடும்பத்தை ஒப்பிட்டு பார்க்காதீங்க. அந்த மாதிரி யார் இருந்தாலும் இந்த நாளில் தயவு செய்து அறிக்கையிடணும். அடுத்த குடும்பத்தோடு உன் குடும்பத்தை ஒப்பிட்டு பார்க்காத. அடுத்தவர்களோடு உன் கணவனை ஒப்பிட்டு பார்க்காத. அடுத்தவர்களோடு உன் மனைவியை ஒப்பிட்டு பார்க்காத. அடுத்தவர்களோடு உன் பிள்ளைகளை ஒப்பிட்டு பார்க்காத. அடுத்த தாய் தகப்பனோடு உங்க அப்பா அம்மாவை ஒப்பிட்டு பார்க்காத. அது அருவருக்கத்தக்கதான செயல். அது வேணும். அது யாருக்குள்ள இருக்கணும்? நீங்க எஸ் டாடி தேவனோடு ஒப்பிட்டு அவருக்குள்ள இருக்கிற அந்த அன்பு, அவருக்குள்ள இருக்கிற அந்த ஐக்கியம், அவருக்குள்ள இருக்கிற அந்த ஆசீர்வாதம், அதுக்குள்ள இருக்கிற அந்த மகி, அப்படி ஒப்பிட்டு பாருங்க. அப்படிதான் நீங்க ஒப்பிட்டு வார்த்தையோடு ஒப்பிட்டு உங்க குடும்பத்தை பாருங்க. உங்க மனைவி, உங்க பிள்ளைகளை, உங்க கணவனை, எஸ் டாடி உங்க தாய் தகப்பனை வார்த்தையோடு ஒப்பிட்டு பாருங்க. எல்லாம் ஜெபிக்கணும். எல்லா கண்களை மூடி சில நிமிடங்கள் உங்களுக்கு கை கொடுக்கப்படுகிறது. கண்களை மூடி பாருங்க. நான் மறுபடியும் சொல்றேன், பழைய நினைவு உங்களுக்குள்ள வரட்டும். அந்த பழைய அன்பு உங்களுக்குள்ள மறுபடியும் வரட்டும். அந்த ஆதியிலிருந்த அன்புகள், அந்த ஆதியிலிருந்த பாசம், அந்த ஆதியிலிருந்த நேசம், அந்த ஆதியிலிருந்த அந்த உறவுகள் இயேசுவின் நாமத்தினால் இப்பொழுது ஒவ்வொரு குடும்பத்து மேல இறங்கட்டும். பிள்ளைகள் மேல இறங்கட்டும். அப்பா மேல இருந்த அந்த பாசம், அம்மா மேல இருந்த அந்த பாசம் பிள்ளைகள் மேல இறங்கி வரட்டும் ராஜா. இறங்கி வருவதாக ராஜா. இறங்கி வருவதாக. பெற்றோர்களுக்கு பிள்ளைகள் மேல அந்த பாசம் ஊற்றப்படட்டும். பிள்ளைகளை பார்த்த எரிச்சல் அடையுது, கோபப்படுகிற அந்த காரியம், தேவையில்லாத பிள்ளைகளை குறித்து பேசுகிற அந்த காரியம் இயேசுவின் நாமத்தினால் எல்லாம் மாறுவதாக ராஜா. கணவன் மனைவிக்குள்ள ஆண்டவர் ஒரு அன்பு மறுபடி வெளிப்படுவதாக. ஆண்டவர் இதுவரைக்கும் இருந்த எல்லா போராட்டங்களும் இயேசுவின் நாமத்தில் முடிவுக்கு வருவதாக ராஜா. முடிவுக்கு வருவது கர்த்தரோ ஆசீர்வாதத்தை தருவார். அதோடு வேதனை நீங்க ஊட்ட மாட்டீங்க தகப்படு. அந்த ஆசீர்வாதம் வேணும்னா இதெல்லாம் ஒழுங்குபடணும் ராஜா. இதெல்லாம் ஒழுங்குபடணும் ஆண்டவரே. எஸ்டாடி சொல்லப்பட்ட காரியத்துல என்னென்ன குறைவா இருக்கிறோம் எல்லாத்தையும் அறிக்கைடுங்க பார்க்கலாம். எல்லாத்தையும் அறிக்கைடுங்க. என்னுடைய காலையில கண் விழிப்பு தேவனுடைய சாயலா இருக்க வேண்டும். தேவனுடைய சாயல தான் நான் கண் விழிப்பேன்.
பதிலளிக்கணும். எல்லாம் ஜெபிங்க, எல்லாம் ஜெபிங்க. குடும்பமாக குடும்பமாக உட்கார்ந்து பேச தொடங்குங்க. குடும்பமாய் உட்கார்ந்து பேச தொடங்குங்க. ஆளாளுக்கு ஒரு பகுதியில் இருக்காதீங்க. ஆளாளுக்கு ஒரு காரியத்தை செய்யாதீங்க. குடும்பமாய் உட்கார்ந்து பேச தொடங்கு. கர்த்தர் நடுவில் இருந்து பேசுவா. கர்த்தர் நமக்கான காரியங்களை வெளிப்படுத்துவா. கர்த்தர் காரியங்களை வெளிப்படுத்தி கொடுக்க போறாரு. 1000 பிரச்சனைகள் இருந்தாலும் அதை குறித்து சிந்திக்காத. எல்லாரும் இணைந்து நில்லுங்க. வெறுப்பு வேணாம். கணவன் மேல வெறுப்பு, மனைவி மேல கசப்பை வச்சுக்கிட்டு நீ கர்த்தரை ஆராதித்தா அந்த ஆராதனை அவர் அங்கீகரிக்க மாட்டார். நீ ஜெபித்தா அந்த ஜெபத்தை கர்த்தர் கேட்க மாட்டாரு. உனக்குள்ள பகை உணர்வு, உனக்குள்ள தேவையில்லாத உணர்வுகளை வச்சுக்கிட்டு நீ கர்த்தருடைய சமூகத்தில் வந்து எதை செய்தாலும் கர்த்தர் அங்கீகரிக்க மாட்டார். எல்லா கண்களை மூடி வாய்களை திறந்து என்னென்ன காரியம் இருக்குது எல்லாத்தையும் அறிக்கையிடு. ஆமாப்பா, வாக்குவாதம் வருது, கோபம் வருது, எரிச்சல் வருது, தேவையில்லாத வார்த்தையை பேசுறீங்க. வாழ்க்கையை கொடுத்தது கர்த்தர். அதை நீங்களே வீணாக்கி போடாதீங்க. நீங்களா இணைந்து இருப்பதுதான் ஒரு பெரிய எழுப்புதலுக்கு அடையாளமாக இருக்கிறது. நீங்க இணைந்து இருப்பது தான் ஒரு பெரிய எழுப்புதலுக்கு அடையாளமாக இருக்கிறது. ஆண்டவரே சொல்லுங்க, எங்களை தயவாய் மன்னிங்கப்பா. தேவையில்லாததை பேசி, தேவையில்லாத வாக்குவாதம் பண்ணி, தேவையில்லாததை செய்து நாங்கள் ஆசீர்வாதத்தை இழந்தது போதும், இழந்தது போதும். நாங்கள் மறுபடியும் அந்த ஆதி அன்புக்குள்ளே வர்றோம்ப்பா. எங்கள் குடும்பத்தில் அந்த அன்பின் ஆவியை ஊற்றுங்கப்பா, 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 ஊற்றுங்க. எல்லாம் கண்ணை மூடுங்க பார்க்கலாம். என் குடும்பம் மாறணும்னு நினைக்கிற அத்தனை பேரும் நீங்கள் ஜெபிக்கணும். அத்தனை பேர் ஜெபிக்கணும். பிள்ளைகள் ஜெபிக்கணும், பெற்றோர்களுக்காக ஜெபிக்கணும். பெற்றோர்கள் பிள்ளைக்கு, கணவன் மனைவிக்காக, மனைவி பிள்ளைகளுக்காக, எல்லாரும் சேர்ந்து குடும்பங்களுக்காக அப்படியே ஜெபிங்க. சில நிமிடங்கள் உங்களுக்காய் கொடுக்கப்படுகிறது, சில நிமிடங்கள் உங்களுக்காய் கொடுக்கப்படுகிறது. எல்லாரும் இணைந்து ஓ ரீபா ஹதனமா சந்தர பராக்கல கதனா உரபல் கதாட ரியாந்தர பராக்கல கதனா ரியாந்தரே சொல்லுங்க. சத்துருவே, இனி உனக்கு வேலை இல்லை. குடும்பத்தில் பிரிவினைகள், போராட்டங்கள், கோபங்கள், சண்டைகள், விவாதங்கள், கசப்பான அனுபவங்களை குடும்பத்தில் கொடுத்து எந்தெந்த குடும்பத்தை பிரித்து வைத்திருக்கிறாயோ, எந்தெந்த குடும்பத்தை பிரித்து வைத்திருக்கிறாயோ, தேவனுடைய செயல்களை குடும்பத்துக்குள்ள வெளிப்படுத்த முடியாதபடி இருக்கிற எல்லா காரியங்களுக்கும் ஆண்டவரே கர்த்தருடைய ஆசீர்வாதம் பரிபூர்ணமாக வெளிப்பட முடியாதபடி இருக்கிற எல்லா காரியங்களும் இயேசுவின் நாமத்தில் வெளியே. சின்ன பிள்ளைகளை கண்ணை மூடுங்க. சின்ன பிள்ளைங்களை கண்களை மூடி செபிங்க பார்க்கல. எல்லா கண்களை மூடி ஒரு பல கதடரி அந்தர பராக்கல கதனா. நான் நிச்சயமாக சொல்றேன், குடும்பங்கள் மாறப்போகிறது, குடும்பங்கள் மாறப்போகிறது. நாம் எல்லாரும் இணைந்து ஒரே குடும்பமாய் நின்று கர்த்தருடைய ராஜ்யத்தை கட்ட போறோம். கர்த்தருடைய ராஜ்யத்தில் ஒரு பெரிய அசைவுகள் வரப்போகிறது. பெரிய அசைவுகளை கர்த்தர் கொண்டு வர போகிறார். பெரிய மாற்றங்களை கொண்டு வர போகிறார். பிரிந்து பிரிந்து கிடக்கிற வாழ்க்கை இனி இல்ல. பிரிந்து பிரிந்து செயல்படுகிற வாழ்க்கை இல்ல. இரு மனம் இனி இல்ல. ஒரே மனமாய் நின்று கர்த்தருடைய ராஜ்யத்தில் எஸ்டாடி செயல்பட போறோம். கர்த்தருடைய ராஜ்யத்தின் வேலைகளை செய்ய போறோம். ஓ ரேபே ஷாபாதாரானா ஓ ரபா ஷேபே பே ரியாந்தரா ஓ அப்பா, எனக்கு கிடைச்ச வாழ்க்கை நான் வீணடிச்சது போதும். எனக்கு நீங்க கொடுத்த வாழ்க்கை நான் வீணடிச்சது போதும். குடும்பத்தை ஒரு வெறுப்போடு, கசப்போடு பார்த்து தேவையில்லாததை பேசி, தேவையில்லாத வாக்குவாதம் பண்ணினது போதும். இன்னைக்கு எங்களுக்கு ஒரு விடுதலை வேணும்ப்பா. நாங்கள் எல்லாம் குடும்பமா இணைந்து ஆண்டவரே அப்பா, இங்க கிடைச்ச மாம்சீக குடும்பங்கள் ராஜா, நாங்கள் ஆவிக்குரிய குடும்பத்தோடு இணைக்கப்பட்டு இருக்கிறோம். நாங்கள் எல்லாரும் இணைந்து அரிசனங்கள் நிறைவேற, வாக்குத்தத்தங்கள் நிறைவேற, உடைய திட்டம் நிறைவேற, உடைய சித்த நிறைவேற, நாங்கள் எல்லாரும் இணைந்து ஒரே குடும்பமாக செயல்பட வேண்டும் ராஜா. இதுவரைக்கும் இருக்கிற அந்த வெறுமைகள் மாறட்டு. வாயை திறக்கணும். நீங்க ஜெபிக்காம ஒண்ணு நடக்காது. நீ ஜெபிக்காம வாயை திறந்து அர்ப்பணிக்காம நீங்க விரும்பாம எது நடக்காது. எல்லா கண்களை மூடி, எல்லா கண்களை மூடுங்க, எல்லா கண்களை மூடுங்க. ரே பே காதா ராபா ஜெபிங்க 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 ஜெபிங்க. ரபல கதடரி அந்தர பராக்கல கதனா ஓ ரே பே 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 பே. குடும்பத்தோடு போராடுகிற பொல்லாத சத்துருவே, குடும்பத்தோடு போராடுகிற பொல்லாத சத்துருவே, குடும்பத்தோடு போராடுகிற பொல்லாத சத்துருவே, இயேசுவின் நாமத்தை உனக்கு கட்டளை கொடுக்கிற ஒரு விடுதலை இறங்கி வருவதாக. இப்பொழுது அந்த அபிஷேகம் வாயை திறங்க, வாய்களை திறங்க. உங்க குடும்பத்தில் ஒரு மகிமை, உங்க குடும்பத்தில் ஒரு மகிமை, உங்க குடும்பத்தில் ஒரு மகிமையை வெளிப்படுத்துகிறார். ஒவ்வொரு குடும்பத்துக்கு தேவையான மகிமைகள் இறங்கி வருகிறது. ஓ ரபா காதா ராவா. குடும்பத்தோடு
போராடி கொண்டிருக்கிற எல்லா சத்துருவின் வல்லமைகள் அழிக்கப்படுகிறது, அழிக்கப்படும். உன் குடும்பம், நம்முடைய குடும்பங்கள் எல்லாம், நம்முடைய குடும்பங்கள் எல்லாம், நம்முடைய குடும்பங்கள் எல்லாம் அத்தனுடைய ராஜ்யத்திற்கு வேலைகளை செய்ய அத்தனை ஆயத்தப்படுத்துகிறார். குடும்பத்தில் இருக்கிற எல்லா வறுமைகள், எல்லா தரித்திரங்கள், எல்லா கடல் பிரச்சனைகள், எல்லா சமாதான குறைபாடுகள், எல்லா வியாதிகள், எல்லா கஷ்டங்கள் நஷ்டங்கள் எல்லாம் வெளியேறுவதாக, இயேசுவின் நாமத்தை வெளியேறுவதாக, வெளியேறட்டும் இயேசுவின் நாமத்தினா. இப்பொழுது கர்த்தருடைய அந்த மகிமை இதுவரைக்கும் நீங்க குடும்பத்தில் பார்க்காத ஒரு பெரிய மகிமை இறங்கி வருகிறது, இறங்கி வருகிறது, இறங்கி வருகிறது. அந்த ஒருமன ஆவியை ஊற்றுகிறார், குடும்பத்துக்கு ஒரு மனதின் ஆவியை ஊற்றுகிறார். ஓ கசப்புகள் இயேசுவின் நாமத்தினா எல்லாம் வெளியேறுகிறது, வெளியேறுகிறது. கர்த்தருடைய மகிமைக்காக உமக்கு நான் நன்றி சொல்லி ஜெபிக்கிறேன். ரபா ஹதனமஸே ஒரஷேபி அந்தர பராக்கல ஹதனா ரீகல்பர் ஆடலபே ஷல்கதி ஆனமே ரியந்தர பரா ஆபிரகாமோ எஸ்டடி சாராளோ எஸ்டடி தகப்பனாக, எஸ்டடி தேசங்களுக்கு எல்லா ஜனங்களுக்கு தகப்பனாக ஒரு தாயாக மாற்றப்பட்டார்களே, மாற்றப்பட்டார்களே. அந்த ஆசீர்வாதங்களை உங்களுக்கு கொடுக்க கர்த்தர் விரும்புகிறார், அந்த ஆசீர்வாதங்களை கொடுக்க கர்த்தர் விரும்புகிறார், அந்த ஆசீர்வாதங்களை கர்த்தர் உங்களுக்கு கொடுக்க விரும்புகிறார். ஒரு ரேபே ஷபா லியாந்தரா ரபல கதடரி யாந்தரா ரிப ராகல்ப தூனா மல்ல மன்னிக்கிற அந்த எண்ணத்தை கேளுங்க. மன்னிங்க பார்க்கல, ஒருத்தர் மன்னிங்க. இனி குடும்பத்துக்குள்ள இருந்து அந்த மன்னிப்பு வெளிப்படட்டும். ஒருத்தர் செய்வதை மன்னிச்சிருங்க. எல்லா பழைய காரியங்களும் இனி இருக்க கூட எல்லாத்தையும் மன்னித்து தேவ சமத்துல விடுங்க. நான் அன்பை வெளிப்படுத்துறேன்பா, இனி வாக்குவாதம் செய்ய மாட்டேன்பா, உங்க சமூகத்தில் அர்ப்பணிக்கிறேன். பிசாசு வஞ்சிப்பா அவனுக்கு இடம் கொடுக்காத. உனக்கு இவ்வளோ பிரச்சனை இருக்கு, அவ்வளோ போராட்டம் இருக்கு, நீ பேசாமல் எது நடக்காதுன்னு சில நேரத்தில் தூண்டி விடுவான். நீ பேசுன்னு சொல்லுவான். ஆனால் இன்னைக்கு அதுக்கெல்லாம் ஒரு முற்றுப்புள்ளி வைக்க போறீங்க. எல்லாத்துக்கும் ஆண்டவர்கிட்ட தேவ சமூகத்தில் எல்லாத்துக்கும் ஒரு முற்றுப்புள்ளி வைக்க போறீங்க. இல்லைப்பா, நான் வாக்குவாதம் பண்ண போறதில்லை, எரிச்சலுக்கு நான் இடம் கொடுக்க போறதில்லை, வாக்குவாதங்களை எரிச்சலுக்குள்ள நான் என்ன அனுமதி கொடுக்க போறதில்லைப்பா. நான் வாக்கு தத்தத்தின் சந்ததி ராஜா. எனக்கு நீங்கள் கொடுக்க போகிற ஆசீர்வாதத்தில் அது வேதனை இருக்க போகிறதில்ல. என் குடும்பத்தில் மறுபடியும் அந்த ஆதியின் அன்பு வரப்போகுது, அதற்கு நான் காரணமாக மாறுறேன்னு சொல்லி அப்படியே தெய்வ சமூகத்தில் எல்லாரும் கைகளை உயர்த்தி எஸ் டாடி எல்லாரும் அப்படியே அர்ப்பணிங்க பார்க்கலாம். எல்லாரும் அர்ப்பணிங்க பார்க்கல. தெய்வ சமூகத்தில் எல்லாரும் அர்ப்பணிங்க. எஸ் டாடி ஒரு முடிவெடுங்க. என்னென்ன காரியம் நான் சொல்லாத சில காரியங்கள் உங்களுக்குள்ள கத்தர் போட்டுக்கொண்டு இருக்கிறா. சில காரியங்களை கத்தர் போட்டுக்கொண்டு இதுக்கு நான் பிடிவாதம் பிடிச்சுக்கிட்டு கணவனை பழி வாங்குறது, மனைவியை பழி வாங்குறது, பிள்ளைகள் பெற்றோரை பழி வாங்குது, பெற்றோர்கள் பிள்ளைகளை பழி வாங்குவது எதுவுமே இருக்கக்கூடாது. எல்லாம் விட்டு கொடுக்க பார்க்கலாம். சில காரியத்தை நீங்க கடுமையா நடத்தி கொண்டிருக்கிறீங்க. குடும்பத்துக்குள்ள வேண்டாத சில காரியங்களுக்குள்ள வரக்கூடாது, பிடிவாதங்கள் வரக்கூடாது. ரீபா அதனை அலட்சியப்படுத்தக்கூடாது. கணவன் மனைவி கணவன் அலட்சியப்படுத்தாதீங்க. பெற்றோர்கள் பிள்ளைகளை அலட்சியப்படுத்தாதீங்க. பிள்ளைகள் பெற்றோர்களை அலட்சியப்படுத்தாதீங்க. ஒரு ரே பே 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 ரியாந்தரா சொல்லுங்க. எல்லாத்தையும் சொல்லி ஜெபிங்க. எல்லாத்தையும் சொல்லணும். எல்லாத்தையும் வாயில திறந்து சொல்லி ஜெபிங்க. நான் அலட்சியப்படுத்த மாட்டேன்ப்பா, அலட்சியப்படுத்த மாட்டேன். எல்லாமே நீங்க கொடுத்ததுன்னு சொல்லுங்க. எல்லாத்தையும் நீங்க கொடுத்தது சொல்லுங்க. கணவன் சொல்லுங்க, மனைவி நீங்க கொடுத்தீங்க. மனைவி சொல்லுங்க, கணவனை நீங்க கொடுத்தீங்க. ரெண்டு பேரும் சேர்ந்து சொல்லுங்க, பிள்ளைகளை நீங்க கொடுத்திருக்கிறீங்கப்பா, பிள்ளைகளை கொடுத்திருங்க. பிள்ளைகள் சொல்லுங்க, பெற்றோர்களை நீங்க கொடுத்திருக்கிறீங்க, பெற்றோரை நீங்க கொடுத்திருக்கிறீங்க. ஒருத்தர் நாங்கள் அலட்சியப்படுத்தி வாழ்ந்தது போதும். இதோ எங்களை நாங்கள் அர்ப்பணிக்கிறோம். எல்லாம் கீழ்ப்படிஞ்சாத ஆசீர்வாதங்க, வேதனை இல்லாத ஆசீர்வாதங்க. நம்ம பெரிய சாதிக்க முடியாது. கர்த்தருடைய வார்த்தைக்கு கீழ்ப்படியணும். லோத்தை போல குடும்பத்தை லோத்தின் மனைவியை போல குடும்பத்தை சாபத்துக்குள்ள நடத்திராதீங்க. சாபத்துக்குள்ள நடத்தி எல்லாம் கண்ண மூடி எல்லா கண்களை மூடி ரீபா ஹதனமா சே ரியந்தர பராக்கல கதனா உர பாஷல மேதன மாதனா உர பால டால மேஷல மாதனா ரியந்தர பராக்கல்ப தூணமா. எஸ் டாடி அப்சலோமே போல பெற்றோருக்கு விரோதமாய் எழும்பி அப்சலோ கருவழி மரத்துல மாட்டி தொங்கி செத்தான் என்று வேதத்துல வாசிக்கிறோமே. பெற்றோருக்கு விரோதமாய் பிள்ளைகள் எழும்பக்கூடாது. பெற்றோருக்கு விரோதமாய் பிள்ளைகள் எழும்பக்கூடாது. ரொம்ப ஜாக்கிரதையா இருக்கணும். அப்சலோ ஆவீதுக்கு விரோதமாய் எழும்பினா அவன் நடுவழியில கருவழி மரத்துல மாட்டிக்கொண்டு செத்தான் என்று வேதத்துல எழும்பி இருக்கு. இதுல சத்துருவின் செயல். ஒன்ன எதிரடையாய் மாற்றி அழிக்கதான் சத்துரு பார்த்து கொண்டிருக்கிறான். ஆனால் இன்னைக்கு ஒரு முடிவு செய்யுங்க. இல்லைப்பா, எங்களை நாங்கள் சரண்டர் ஆக்குறோம், எங்களை நாங்கள் ஒப்பு கொடுக்குறோம்.
ஒரு 2-3 நிமிடம் உங்களுக்காக கொடுக்கப்படுது. கண்ணை மூடி நீங்கள் ஜெபிங்க பார்க்கல. எல்லாரும் ஜெபிங்க, எல்லாரும் ஜெபிங்க, எல்லாரும் ஜெபிங்க பார்க்கல. தேவ சமூகத்தில் எல்லாரும் ஜெபிங்க. எஸ் டாடி, எஸ் டாடி, எஸ். இது மனுஷ வார்த்தையல்ல, கர்த்தர் உங்களோடு இடைப்பட்டு கொண்டு இருக்கிறா. தயவு செய்து இந்த இடத்தை சரியாக பயன்படுத்துங்க, சரியாக பயன்படுத்துங்க, சரியாக பயன்படுத்துங்க. கர்த்தருடைய நாம மகிமைப்படுவதாக. ரியந்தர பராக்கல கதனா, ರಿಯಂತರ ಬರಾಕಲ ಗದನ ಉರಬಿ ಶಂತರ ಬರಾಕಲ್ಬ ದೋಣಮೆ ಶಬೋ ಉರಬಿ ಅಂತರ ಬರಾಕಲ್ಬ ದೋಣಮೆ ಶಂತರ ಬರಾಕಲ ಉರಬಿ ಸಿ ಅಂತರ ಬರಾಕಲ್ಬ ದೋಣಮ. ಎಲ್ಲ செபிங்க பார்க்கலாம். எல்லாரும் செபிங்க. தெய்வ சமூகத்தில் எல்லாரும் அர்ப்பணிங்க பார்க்கலாம். எஸ் டாடி, அர்ப்பணித்தேன், நான் அர்ப்பணித்தேன், அர்ப்பணித்தேன், நான் அர்ப்பணித்தேன். ஆவி ஆத்ம சரீரம் அர்ப்பணித்தேன். கைகளை உயர்த்தி ஆவி ஆத்ம சரீரம் அர்ப்பணித்தேன். அப்பா என்னை முழுவதும் அர்ப்பணித்தேன். கைகளை உயர்த்தி உங்க இருதயங்கள், உங்க வார்த்தைகள் எல்லாம் சரியா இருக்கட்டும். அப்பா என்னை முழுவதும் அர்ப்பணித்தேனையா. உயிரோடு இருக்கும் நாளெல்லாம் உமக்கு சொந்தமையா. சொல்லுங்க, அர்ப்பணித்தேன். எல்லாரும் பாடணும். பிள்ளைகள், பெற்றோர்கள், கணவன், மனைவி எல்லாரும் உங்களை அர்ப்பணிக்க பார்க்கலாம். ஆவி ஆத்மா சரீரம் அர்ப்பணித்தேன். ஆவி ஆத்மா சரீரம் அர்ப்பணித்தேன். வாக்குவாத பொறாமைகள் தூக்கி எறிந்தேன் நான். வாக்குவாதம் பொறாமைகள் தூக்கி எறிந்தேன் நான். ஆண்டவர் இயேசுவை ஆடையாய் அணிந்து கொண்டேன் நான். ஆண்டவர் இயேசுவை ஆடையாய் அணிந்து கொண்டேன். சொல்லுங்க, அர்ப்பணித்தேன். தேவ பிரசன்னம் எல்லாத்தையும் ஆளுகை செய்யட்டும் ராஜா. தேவ மகிமை எல்லாத்தையும் ஆளுகை செய்யட்டும் ராஜா. நம்ம சந்தரியா. எஸ் டாடி, எஸ் டாடி. அர்ப்பணித்தேன். சொல்லுங்க, ஆவி ஆத்ம சரீரம் அர்ப்பணித்தேன். உமக்காய் வாழும் வைராக்கியம் உள்ளத்தில் அர்ப்பணிங்க. வார்த்தையை பயன்படுத்துங்க. உள்ளத்தில் வந்ததையா எனக்காய் வாழும் எண்ணங்கள் என்றோ மறைந்ததையா. எனக்காய் வாழும் எண்ணங்கள் என்றோ மறைந்ததையா. அர்ப்பணித்தேன், நான் அர்ப்பணித்தேன். ஒரு ஜப பாடலாக, ஒரு அர்ப்பணிப்பின் பாடலாக எல்லாரும் அர்ப்பணித்தேன். என் ஆவி ஆத்மா சரீரம் அர்ப்பணித்தேன். என் ஆவி ஆத்மா சரீரம் அர்ப்பணித்தேன். சொல்லுங்க, என் ஆவி ஆத்ம சரீரம் அர்ப்பணித்தேன். என் ஆவி ஆத்மா சரீரம் அர்ப்பணித்தேன். கசப்பு வெறுப்பு காயங்கள் கடந்து போனதையா. சொல்லுங்க, கசப்பு வெறுப்பு காயங்கள் கடந்து போனதையா. அர்ப்பணித்தேனா. எல்லா கசப்பு வெறுப்புகள், எல்லா காயமும் கடந்து போகுது. கணவன் மனைவிக்கு விரோதமாய், மனைவி கணவனுக்கு விரோதமாய், பிள்ளைகள் பெற்றோருக்கு விரோதமாய், பெற்றோர்கள் பிள்ளைகளுக்கு விரோதமாய் இருந்த எல்லாம் கடந்து போகுது. எல்லா கசப்பினி இருக்கக்கூடாது, வெறுப்பு இருக்கக்கூடாது, எல்லாம் கடந்து போகுது. அர்ப்பணித்தேன், அர்ப்பணித்தேன். அப்பா உம்முடைய ஆளுகைக்காக நன்றி அப்பா. என் ஆவி ஆத்மா சரீரம் அர்ப்பணித்தேன். என் ஆவி ஆத்மா சரீரம் அர்ப்பணித்தேன். குடும்பத்துக்குள்ள கஞ்சத்தனத்தை காட்டாதீங்க. அதை வாங்கணும், இதை சேர்க்கணும், அதை பண்ணணும். இக்காலத்தில் நீங்கள் வாழ்ந்து கொண்டிருக்கிறீங்க. ஒவ்வொரு நாளும் உங்களுக்கு அது மகிழ்ச்சியாக இருக்கணும்னா கஞ்சத்தனத்தை குடும்பத்துக்கூட காட்டாதீங்க. கணவன் மனைவி, மனைவி கணவன் இடத்துல, நீங்களாம் சேர்ந்து பிள்ளைகள் இடத்துல, பிள்ளைகள் பற்றி தயவு செய்து சொல்கிறேன்,
கர்த்தர் நமக்கு கொடுப்பது நம்ம சாப்பிட்டு மீதம் எடுக்கணும், அவ்வளவுதான். அதை புடுங்கக்கூடாது. இருக்கிறதுல புடுங்கி சுருக்கி அதை பண்ணி இதை பண்ணி நான் நிறைய பேத்த பார்த்துருக்கிறேன், ஒன்றும் இல்லாமல் போயிருக்கிறார்கள். உங்களுக்கு கொடுப்பதே மகிழ்ச்சியோடு இருப்பதுக்கு தான். இருக்கிற அந்த காரியங்களில் சந்தோஷமாக இருங்க. வேணுங்கிறத கர்த்தர் கொடுக்குறாரு. வேணுங்கிறத அளவுக்கு திருப்தியாக சாப்பிட்டு மீதம் எடுக்கிற அந்த ஆசீர்வாதத்தை கர்த்தர் நமக்கு கொடுத்துருக்கிறாரு. அதை செய்யணும், இதை செய்யணும், அதை பண்ணணும், இதை பண்ணணும். தயவு செய்து சொல்கிறேன், கர்த்தர் கொடுப்பா. முதல்ல குடும்பத்தை திருப்தியான அந்த பாதையில் நடத்துங்க. வேண்டாத காரியத்தில் விட்டுருங்க. அவங்கள பார்த்து இவங்கள பார்த்து நீங்கள் வேஷம் போடாதீங்க. அவங்க வாழ்க்கை வேற, நம்ம வாழ்க்கை வேற. அப்பா கிட்ட சொல்லுங்க, கஞ்சத்தனம் கருமித்தனம் அதெல்லாம் பண்ணக்கூடாது. குடும்பத்தில் இருக்குது, ஆனால் அதை ஒழிச்சு வச்சுக்கிட்டு அதை பண்ணுறது, இதை தயவு செய்து சொல்கிறேன், அது பெரிய தவறு. கர்த்தருடைய பார்வையில் இதெல்லாம் அருவருப்பாக பார்க்குறாரு கர்த்தர். பிள்ளைகளுக்கு வாங்கி கொடுக்கறதில்ல, கணவன் மனைவிக்கு வேணுங்கிறத மனைவி கணவனுக்கு இதெல்லாம் வாங்கி ஒரு குடும்பம் என்பது ஒரு மகிழ்ச்சியான ஆண்டவர்கிட்ட சொல்லுங்க, இனி அதெல்லாம் செய்ய மாட்டேன் ஏசப்பா. ஒழிச்சு வைக்காதீங்க. இருக்குது, ஆனால் அதை ஒழிச்சு வச்சுட்டு அதை பண்ணணும் இதை பண்ணணும் தயவு செய்து பேசாத, சொல்லாத. திருப்தியாய் சாப்பிட்டு மீதம் எடுத்து அது அநேகருக்கு ஆசீர்வாதமாக எடுக்க கர்த்தர் கிருபை செய்வார். ஆண்டவர்கிட்ட சொல்லுங்க, ஆண்டவரே இதெல்லாம் நாங்கள் அர்ப்பணிக்கிறோம்ப்பா. இல்லை கொஞ்சமாக தான் இருக்க, பயப்படாது. இன்னையிலேருந்து கர்த்தர் ஆசீர்வாதத்தை கொடுப்பா. கர்த்தரின் ஆசீர்வாதமே ஐஸ்வர்யத்தை தரும், அதோடு வேதனையை கூட்ட மாட்டார். இந்த மாதம் நம்ம கொடுத்த வார்த்தையின்படி நீ ஆராய்ந்து முடியாத பெரிய காரியங்கள், எண்ணி முடியாத அதிசயங்கள் அவர் செய்கிறார், செய்ய போகிறார், செய்ய தொடங்கிட்டார். கைகளை தட்டி கர்த்தருடைய நாமத்தை அப்படியே மகிமைப்படுத்துங்க. இனி குடும்பத்தில் தேவையில்லாத எந்த காரியங்களோ இனி வெளிப்படக்கூடாது. எல்லாம் ஒரே மனமாய் நின்று கர்த்தருடைய நாமத்தை மகிமைப்படுத்த போகிறோம். கர்த்தருடைய நாமம் மகிமைப்பட போகிறது. கர்த்தர் பெரிய காரியங்களை செய்ய போகிறார். எல்லாம் கண்ணை மூடுங்க. கடைசியா எல்லாம் கண்ணை மூடணும். யாரையும் பார்க்கக்கூடாது. கர்த்தர் என்னோடு பேசி இருக்கிறார். இந்த நாளில் கர்த்தர் என்னோடு பேசி இருக்கிறார். நான் இதை செய்ய போறேன், நீங்க வெளியே சொல்ல வேண்டாம். இனிமேல் இப்படிதான் நடக்க போறேன்னு ஒரு தீர்மானத்துக்குள்ள நீங்க வந்திருப்பீங்க. அவங்க மாத்திரம் நல்ல கையை உயர்த்துங்க. யாரையும் பார்க்க வேண்டாம். நீங்க கர்த்தருக்கு முன்னாடி ஒரு அடையாளமாக, கர்த்தருக்கு முன்பாக ஒரு அடையாளமாக எல்லாம் எஸ் டாடி கைகளை உயர்த்தின அத்தனை பேரையும் கர்த்தர் நீங்கள் ஆண்டவர் விசேஷமாய் நடத்த போகிறதுக்காய் நன்றி அப்பா. ஒரு பெரிய இந்த கையில் ஆண்டவரே உம்முடைய ஆசீர்வாதம் இறங்கி வரட்டும்ப்பா. இந்த கை ஆண்டவரே அப்பா இனி கொடுக்கிற கரமாக, அநேகரை அரவணைக்கிற கரமாக, அநேகரை ஆசீர்வதிக்கிற கரமாக ராஜா ஆண்டவரே. எஸ் டாடி உம்முடைய காரியங்களை செய்கிற கரங்கள்லாம் மாறட்டும். இவங்க என்ன தீர்மானம் எடுத்தாங்களே எனக்கு தெரியாது, ஆனால் இன்னைக்கு நல்ல தீர்மானத்தை எடுக்க கர்த்தர் கிருபை செய்திருக்கிறீங்க. இவங்க மூலியமா ஒரு பெரிய மாற்றம் வரப்போகுது ஏசப்பா. ஒரு பெரிய அசைவு வரப்போகுது. இனி குடும்பத்துக்குள்ள என் தேவன் இறங்கி வந்து ராஜா அப்பத்தையும் மாவியும் தண்ணீரையும் ராஜா எல்லாத்தையும் ஆசீர்வதிப்பதற்காக நன்றி செலுத்துகிறோம். இனி வேதனை இல்லாத ஆசீர்வாதத்தை கொண்டு வந்ததுக்காக நன்றி. அர்ப்பணிக்கப்பட்ட பிள்ளைகள் அந்த அர்ப்பணிப்பில் உறுதியாக நின்று உடைய சித்தத்தை செய்ய கர்த்தர் உதவி செய்யுங்க. தொடர்ந்து நடத்துங்க. எல்லாவற்றையும் ஒப்பு கொடுக்குறோம். மேம்பட்ட எங்களோடு பேசின எங்கள் தேவனுக்காய் நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். தொடர்ந்து கலாம்பக்க ஊழியங்களை ஆசீர்வதிங்க. உடைய மகிமை வெளிப்பட்டு கிருபை தாங்கட்டும். இயேசுவின் நாமத்தில் பிதாவே. சேர்ந்து சொல்லாமே, நாத்துமாவே என் முழுமே, என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி. கர்த்தரை செய்த சகல உங்களை மறவாதே. கர்த்தர் ஆகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபை, பிதாவாகிய தேவனுடைய அன்பு, பரிசுத்த ஆவியினுடைய அந்யோன்யமும் சமாதானமும் சந்தோஷமும் அனைவரோடும் இருப்பதாக. ஆமென். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக.